بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையிலே பதிலளித்து வருகிறோம். இன்றைய கேள்வியில் முதலாவது கேள்வி, கும்பகோணத்தைச் சேர்ந்த இம்ரான் என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, முதல்ல ஒரு ஹதீஸை எழுதிவிட்டு அந்த ஹதீஸை ஒட்டி ஒரு கேள்வி கேட்குறார். ஹதீஸ் என்னவென்றால், அபுபக்ரா வெளி அறிவித்தார், ஜமல் போர் சமயத்தில் அதில் ஈடுபட்டவருடன் நானும் சேர்ந்து கொண்டு ஆயிஷா அவர்களுக்கு ஆதரவாக போரிட முனைந்த போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்றிருந்த ஒரு சொல் எனக்கு பயனளித்தது. பாரசீகர்கள் கிஸ்ராவின் மகளை தங்களுக்கு அரசியாக்கி விட்டார்கள் எனும் செய்தி இறை தூதர் அவர்களுக்கு எட்டிய போது அவர்கள் தம் ஆட்சி அதிகாரத்தை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்த சமுதாயம் ஒருபோதும் உருப்படாது என்று கூறினார்கள். இதுதான் நபி எனக்கு பயனளித்த நபி அவர்களின் சொல். புகாரி 4425. பெண்கள் ஆட்சி செய்தால் சமுதாயம் உருப்படாது என்ற பொருளில் இந்த ஹதீஸ் கூறுகிறது. நாத்திகர்கள் இந்த ஹதீஸை பெண்ணுரிமைக்கு எதிரானதாக காட்டுகிறார்கள். மேலும் இங்கிலாந்தை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர் எலிசபெத் எனும் ஒரு பெண் தானே என்றும் கேட்கிறார்கள். இங்கிலாந்து உருப்படாமல் சென்று விட்டதா என விமர்சித்து உள்ளனர். இந்த ஹதீஸின் விளக்கம் என்ன? பெண்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது தலைமை பொறுப்புக்கு மட்டுமா அல்லது மற்ற சிறு பதவிகளுக்குமா? அவர்கள் ஆட்சி செய்வதை இஸ்லாமியன் தடுக்கிறது? இவ்வளவையும் சேர்த்து இம்ரான்கிறவர் கேட்குறார். இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் விளக்கி விட்டு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இந்த கேள்வி என்னன்னு கேட்டால், ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் நடந்த போர் ஒட்டக போர்னு சொல்லுவாங்க, ஜமல். எதுக்கு இந்த போர் நடந்தது என்று கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கொலையாளிகள் மீது அலி நடவடிக்கை எடுக்கவில்லை. எடுக்காது மாத்திரமில்லாமல் அந்த கொலையாளிகளுக்கு பதவிகள் எல்லாம் கொடுத்தார், பக்கத்தில் வைத்து கொண்டார். அப்போ இவர் மீது ஒரு சந்தேகம் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட அடிப்படையில் தான் ஆயிஷா நாயகி என்ன செய்கிறான். அப்போ ஆயிஷா நாயகி மற்றவங்களாம் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு அங்கிருந்தே படை திரட்டி கொண்டு என்ன செய்கிறாங்க, மக்காவில் இருந்த நிறைய ஹாஜிகள்லாம் சஹாபாக்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்கள படை திரட்டி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி அவர்களை எதிர்ப்பதற்காக போர் செய்வதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். அந்த போரும் நடந்தது. அந்த போரில் ஆயிஷா நாயகி அணி தோற்று போய்விட்டது ஒரு விஷயம். ஆனால் அந்த போர் நடந்தது. அந்த போருக்கு பேர் தான் ஒட்டகப்போர். இப்போ அந்த ஒட்டகப்போரில் அந்த அபூபக்ராங்கிற ஒரு சஹாபி கலந்து கொள்ள விரும்புகிறார். ஏன் விரும்புகிறார்னு கேட்டால், அந்த ஹதீஸுடைய கருத்தை விளக்கிட்டால் தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அபூபக்ரா என்ன செய்கிறாருன்னா, இப்போ ஆயிஷா பக்கம் தான் நியாயம் இருக்குது, அலி சந்தேகத்துக்குரியவராக தான் அவருடைய நடவடிக்கை இருக்குது என்ற காரணத்தினால் நானும் ஆயிஷா நாயோட சேர்ந்து அந்த போரில் கலந்து கொள்ள நினச்சேன். எனக்கு ஒரு நபிமொழி யாபத்துக்கு வந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு, நான் போரில் கலந்துக்கிறல. அது என்ன நபிமொழி என்று கேட்டால், கிஸ்ராங்கிற ஒரு மன்னருடைய மரணத்திற்கு பிறகு அந்த நாட்டு மக்கள் கிஸ்ராவுடைய மகளை ராணியாக ஆக்கிய போது இந்த செய்தி நபிகள் நாயகத்திற்கு கிடைத்த போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், எந்த சமுதாயம் ஒரு தன்னுடைய ஆட்சி பொறுப்பை பெண்ணிடத்தில் ஒப்படைத்தார்களோ அவங்க வெற்றி பெற மாட்டார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸு ஒரு யாவத்துக்கு வருது. இது யாவத்துக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம இப்போ போருக்கு போனோம்னா ஆயிஷா தலைமையில் போகிறோம், பெண் தலைமை ஏற்றால் வெற்றி பெறாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா பக்கம் நியாயம் இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய தலைமை ஏற்று நம்ம போனோம் என்று சொன்னால் அது அந்த நபிமொழிக்கு மாற்றமாக போயிருமே என்ற காரணத்தினால் ஆயிஷாவின் பக்கம் நியாயம் இருந்தும் கூட நான் கலந்து கொள்ளலை. ஏன் கலந்து கொள்ளலைன்னா, ஒரு பெண் தலைமையில் போய் போர் செய்கிறதுங்கிறது சரியில்லை, இந்த நபிமொழியிலேருந்து எனக்கு அப்படி தான் விளங்குச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த பெண்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று தான் இதில் வருகிறது. இதை வச்சு தான் நிறைய நாத்திகர்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இதன்படி நம்ம மக்கள்லையும் பல பேர் இந்த கருத்துப்பட பிரச்சாரம்லாம் செய்கிறாங்க.
ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆழமாக ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால் இந்த ஹதீஸில் ஒரு கருத்து பிழையும் இருக்கிறது, ஒரு வரலாற்று பிழையும் இருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரில் 4425வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இடம்பெற்றாலும் இந்த வரலாற்றில் ஒரு பிழையான வரலாறாக இருக்கிறது. ரெண்டாவது, இஸ்லாமிய அடிப்படைக்கு ஒரு மாற்றமாக வேறு இருக்குது. எப்படியெல்லாம் பிழையாக இருக்குன்னு கேட்டால், இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் யார்? அபு பக்ரா. இந்த அபு பக்ரா அவர் இந்த அலி ஆயிஷா பிரச்சனை வருதில்ல, அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அலி முஆவியா அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாம் பங்கெடுக்கக்கூடாது என்ற கொள்கையில் இருந்தவர். இதில் பங்கெடுக்கலாம்னு நினச்சிருக்கார். அவர் ஆயிஷா நாயோட போய் பங்கெடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஒரு பெண் தலைமை தாங்கிறதுனால தான் நம்ம போகக்கூடாதுன்னு சொன்னாரே தவிர சண்டையில் கலந்துக்கிறதுல ஒரு மாற்றம் கிடையாது, அவருக்கு மாற்று கருத்து கிடையாது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. ஆனால் இதே அபுபக்கராவுடைய இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குது, இந்த ஹதீஸை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வழங்கும். இதுவும் ஹதீஸ் தானே, இதுவும் ஹதீஸ் தான். அது என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், இது புகாரில் 31வது ஹதீஸ். அஹ்னஃப் பின் கைஸ் என்பவர் அறிவிக்கிறார். அவர் என்ன அறிவிக்கிறார்னு கேட்டால், நான் ஆயுதம் தரித்து கொண்டு அலி அவர்களுக்கு சப்போர்ட்டாக போரில் கலந்துக்கிறதுக்கு நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதில் அந்த ஒட்டக போகிறோம், மாவியாவுடைய போர் நடக்கும் பொழுது இவர் என்ன செய்கிறாரு, அலிக்கு நம்ம ஆதரவாக போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அஹ்னஃப் பின் கைஸ் என்பவர் தஹப்துல் அன்சுர ஹாதர் ரஜுல, இந்த அலிக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி நான் புறப்பட்டேன். புறப்படும்போது ஃபலக்கு யனி அபூபக்ரா, இந்த அபூபக்கரான்னு பேசிட்டு தான் அவர். அபூபக்கரா இவரை பார்க்குறார், என்னை பார்த்தார். பார்த்து ஃபகால் ஐன துரிது, எங்கே போகிற என்று கேட்டார். குல்த்து, நான் சொன்னேன் அன்சுர் ஹாதர் ரஜுல, அந்த மனிதருக்கு உதவ போகிறேன். அந்த மனிதருங்கிறது அலி, அலிக்கு உதவ போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கால அப்போ அபூபக்கரா சொல்கிறாரு, இருஜே நீ போயிரு, இப்போ இன்னி திரும்பி போயிரு. இப்போ இன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்குல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறேன்? இதழ் தக்கல் முஸ்லிமானி பி செய்பிஹிமா, இரண்டு முஸ்லீம்கள் வாழ்முனையில் மோதிக்கொண்டார்கள் என்று சொன்னால் ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலையாளியும் கொல்லப்பட்டவரும் நரகத்தில் இருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அப்போ முஸ்லீமுக்கு சண்டை நடக்குது, நீ ஒரு பக்கம் போய் நின்றீன்னு சொன்ன, எந்த பக்கம் போய் நின்றாலும் சரி 2 பேர் நரகத்துக்கு போயிடுவீங்க. நீ அலிக்கும் போக வேணாம், ஆயிஷாவுக்கும் போக வேணாம்ப்பா, அது போரே வேணாம் நமக்கு. முஸ்லீமுக்கு மத்தியில் உள்ள சண்டையில் நம்ம ஒரு பக்கம் நிற்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரம் காட்டுறாரு. என்ன காட்டுறாரு? இதழ் தக்கல் முஸ்லிமானி பி செய்பிஹிமா, முஸ்லீம்கள் தங்களுடைய வாழ்முனைகளை மோதி கொண்டார்களே ஆனால் ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொன்றவனும் கொல்லப்பட்டவனும் நரகத்தில் இருப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஃபகுல்து, அப்போ நான் கேட்டேன், யாரை ரசூலுல்லாஹ் இவர்கிட்டே சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதல் காத்திலு, கொலையாளி நரகத்துக்கு போவாங்கிறது சரி, ஃபமா பாலுல் மக்தூல், கொல்லப்பட்டவனுக்கு என்ன நிலைமை, அவன் ஏன் நரகத்துக்கு போகிறான் அப்படின்னு கேட்கும் பொழுது கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹுக்கான ஹரிசன் அலாக்கத்திலி சாஹிபிஹி, இந்த ஆள் அந்த ஆளை கொன்ற திட்டத்திலான இருந்தார், அவர் கை முந்திட்டதுனால இவர் கொல்லப்பட்டார். இவர் கை முந்திருச்சுன்னு சொன்னால் இவர் தான் அவரை கொண்டிருப்பார். அதனால் கொல்லப்பட்டவரும் கொல்வதற்குத்தான் போனார் என்ற காரணத்தினால்தான் 2 பேரும் நரகம்னு ரசூலுல்லாஹ் விளக்கமாக வர சொல்லிடுறாங்க. இது புகாரில் 31வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. புகாரில் 6875வது ஹதீஸ், 2 ஹதீஸும் ஒரே ஹதீஸ் தான். 6875, 31 இந்த 2 ஹதீஸ்லையும் என்ன வருதுன்னு கேட்டால், அபூபக்கராவுக்கு இந்த போர் சம்பந்தமான நிலைப்பாடு என்னங்கிறது விளங்குது. அபூபக்கர நிலைப்பாடு என்ன? முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை போடக்கூடாது, அது அடுத்த ஆளுக்கு போனாலும் தடுப்பார். போய் முஸ்லீமுக்கு முஸ்லீமும் வாள் எடுத்து போரிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம எந்த பக்கமும் சேரக்கூடாது, அது அவருடைய கொள்கை என்று இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. நீங்கள் கேள்வியில் கேட்ட அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அது இவருக்கு பிரச்சனையே கிடையாது, ஆயிஷா தலைமை தாங்கிறது தான் பிரச்சனை. வேற ஆள் தலைமை தாங்கியிருந்தாங்கன்னு கேட்டால் முஸ்லீமுக்கு முஸ்லீமை கொள்றதுல கலந்துக்குருவார் இவர். அப்போ ஆயிஷா நாயுடைய அந்த 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 நீங்கள் கேள்வியில் எடுத்து காட்டினீங்கல்ல, அந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் போர் செய்வதில் எந்த ஒரு வெறுப்பும் இவருக்கு இல்லை. முஸ்லீம் கொள்வதிலையும் அவருக்கு பஞ்சாயத்து கிடையாது. பஞ்சாயத்து எதுதான் பஞ்சாயத்து? ஆயிஷா நாயி தலைமையில் எப்படி போரிடுறது, பெண் தலைமையில் எப்படி போரிடுவது தான் தயக்கமாக இருந்துச்சு. அப்போ அதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால்,
ஒரு ஆண் தலைவராக இருந்தால் அவர் போரில் கலந்து இருப்பார். அந்த ஹதீஸ் பிரகாரம் ஆயிஷா நாய்க்கு பதிலாக அந்த அணியில் இருந்த தல்ஹா அங்கே இருந்தார், ஜுபைர் இருந்தாங்க, அவங்க யாராவது தலைமை தாங்கியிருந்தாங்கன்னு வைங்க. அப்போ இவர் நியாயம் கேட்குறது கண்டிப்பாக போர் செஞ்சிருப்பார். போர் செஞ்சாரே ஆனால் அப்போ முஸ்லீமை கொள்றாங்கிற பஞ்சாயத்து அங்கே வரதான் செய்யும். அடுத்த ஆள் போர் செஞ்சது தடுத்த ஒரு ஆள் வந்துக்கிட்டு நானும் ஆயிஷா நாய் மட்டும் தலைமையாக இல்லாட்டி நான் கலந்துருப்பேங்கிறார். அப்போ அபூபக்கராவுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக இந்த ஹதீஸ் இருக்குது. அபூபக்கர் நிலைப்பாடு என்ன தெரியுமா? யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் அநியாயங்கிற டாபிக் கிடையாது. முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை போட்டால் நம்ம கலந்துக்கக்கூடாது. இப்போ 31 ஹதீஸ்லையும் 6875 ஹதீஸ்லையும் அதே அபூபக்கர் வேற ஒரு ஆள் அதே அபூபக்கரா தான். இவர் போராளியில் போய் தடுக்கிறாரு. போருக்கு போகிற ஆளுங்களாம் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, எல்லாம் போகாதப்பா, முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை போடுறாங்க, நீ எதுக்கு அதில் போகிற, ரசூல்லா எப்படி சொன்ன நரகத்துக்கு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போ போரில் முஸ்லீமுக்கு முஸ்லீம் போர் நடத்தும் பொழுது அதில் பங்கெடுத்து கொண்டார்கள்னு சொன்னால் நீ போய் ஜெயிச்சாலும் உனக்கு நரகம், தோத்தாலும் உனக்கு நரகம் தான், அதனால் நீ போகாத, ரசூல்லா சொல்ல நான் கேட்டிருக்கிறேங்கிறார். இந்த ஹதீஸு சரியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் சரியாக இருக்காது. ஏன்? அவர் போருக்கு தயாராக இருக்கிறாரு. முஸ்லீமுக்கு முஸ்லீமுக்கு கொள்வது பஞ்சாயத்தே இல்லை அவருக்கு. பஞ்சாயத்து என்ன? ஆயிஷா நாய் தலைமையில் எப்படி போகிறதுங்கிறத பஞ்சாயத்து. அப்படிங்கையில் வரலாற்று முரணாக ரெண்டு முரணாக இருக்குது. ஆனால் அபூபக்கரா பொதுவாகவே இந்த போர் விஷயமாக இந்த நிலையில் தான் இருந்தார். எந்த நிலை? சண்டை முஸ்லீம் மதியில் இருக்கக்கூடாது, இந்த உங்களுடைய உயிர்கள் ரத்தங்கள்லாம் ஹராமுலாம் அந்த இறுதி ஹஜ்ஜில் அறிவிப்பாங்கள்ல, அந்த ஹதீஸெல்லாம் இவர் தான் அறிவிப்பார். அப்போ அபூபக்கரா என்பவர் முஸ்லீமோட முஸ்லீம் சண்டை நடக்கும் என்றால் கலந்து கொள்ள மாட்டார். அப்போ அந்த ஆயிஷாவுடைய போரில் அவர் கலந்து கொள்ளாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை நான் கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு வழங்குறது. அப்படி இருக்கும் பொழுது பெண் தலைமை ஏற்றதுனால தான் கலந்துக்கிறலங்கிறது அது ஒரு இந்த ஆயிஷா நாய்க்கு எதிராக ஒரு கருத்தை விதைப்பதற்காக வேண்டி, அலிபக்கம்தான் நியாயம் இருக்குங்கிறத விதைப்பதற்காக வேண்டி இடைச்செருகளாக யாரோ நுழைத்த செய்தியாக தான் அது இருக்க முடியும். பொம்பளைக்கு பின்னாடி ஏன் போகிறீங்க, சண்டைக்கு போகிறீங்க, அவங்களுக்கு பின்னாடி போகக்கூடாது, ரசூலை தடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி அந்த யுத்தம் செய்ய போனதை நபியுடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றம் என்ற கருத்தை விதைப்பதற்காகத்தான் அபூபக்கரா கலந்து கொள்ளலைங்கிறது உண்மை. கலந்து கொள்ளாமல் இருந்தது காரணம் என்னன்னு கேட்டால், முஸ்லீமுக்கு முஸ்லீம் யுத்தம் செஞ்சால் கலந்து கொள்ளக்கூடாது என்பது நபியுடைய கட்டளை. அதுக்கு தான் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார். அது ஆயிஷா போர் செஞ்சாலும் சரி, தல்ஹா தலைமையில் போனாலும் சரி, யார் தலைமையில் போனாலும் சரி, முஸ்லீம்னா கலந்து கொள்ள மாட்டார். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது அந்த நீங்கள் எடுத்துக்காட்டின ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆயிஷா தலைமையில் இருக்கிறதுனால தான் நான் போகலை அப்படிங்கிற மாதிரி அது வருகிறது. அப்போ ரெண்டு முரண்பட்ட வரலாறு வருதா? இந்த முரண்பட்ட வரலாறில் எது பொருத்தமாக இருக்குன்னு கேட்டால், இந்த நிலையில் உள்ளவர், எந்த நிலையில் உள்ளவர், முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை போடாதுன்னு சொல்லி அடுத்த ஆளெல்லாம் போய் தடுக்கிற அளவில் இருந்த ஒருத்தர் ஆயிஷா நாய்க்கு சப்போர்ட்டாக போ நினச்சிருப்பாரா? முதல்ல ஆயிஷா நாய்க்கு சப்போர்ட்டாக போகிறதுக்கு அப்போது முஸ்லீம் தானே அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸை பொய்யாக்குது. இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸை பொய்யாக்குதா? அதனால் அந்த வரலாற்று ரீதியாக அது சொல்கிறதுக்கு மாற்றமான கருத்தை இது சொல்லுதா? அந்த செய்தி டவுட் வருது. இப்போ இதை ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா? அபூபக்கரா கலந்து கொள்வதற்கு இதை காரணமாக காட்டியிருக்கிறார, இது அப்படி நடந்து இருக்குமா? அவர் தான் அந்த கொள்கையிலேயே போருக்கு போகக்கூடாதுங்கிற கொள்கை உள்ளார்ல அவர். அபூபக்கராங்கிறது நியாய அநியாயத்தெல்லாம் கடந்து முஸ்லீமுக்கு முஸ்லீம் சண்டை போட்டால் போக மாட்டேன் அந்த ஒரு கருத்தில் அவர் இருந்திருக்கார் என்ற காரணத்தினால் இந்த காரணம் இருக்க முடியாது என்று நம்ம விளங்க முடியுதா? ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், அந்த ரசூல்லா சொன்னாங்கன்னு அந்த செய்தி இருக்குல்ல, அந்த செய்தி இஸ்லாமிய பேச பிரகாரம் தப்பு ரசூல்லா சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், அந்த பாரசீகர்களுக்கு இந்த அம்மாவை இந்த கிஸ்ராவுடைய மகளை ராணியாக்கிறதுக்கு பதிலாக மகன் ஆக்கியிருந்தாங்கன்னு வைங்க, அப்போ வெற்றி பெற்றுவாங்களா அவங்க? காஃபியருக்கு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் வெற்றி பெற மாட்டாங்க. அந்த ஹதீஸ்படி இந்த பொம்பளை ஆக்குனா வெற்றி இல்லாமல் போச்சு, அவங்க வேற ஆளை வச்சுருந்தாங்கன்னா வெற்றி பெறுவாங்க என்று சொன்னால் என்ன அர்த்தமாகுது? அப்போ காஃபியர்களுடைய ஆட்சியிலையும் வெற்றி கிடைக்கும். இந்த பொம்பளை ஆட்சியினால தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காத தவிர, ஒரு ஆண் ஆட்சி வந்தாங்கன்னா அவங்க செஞ்ச அநியாயமான ஆட்சி நடத்தினா கூட அது வெற்றி தருங்கிற கருத்து அதில் வருகிறது. அவன் இஸ்லாமிய பார்வை என்னது? அந்த பாரசீகத்துக்கு கிஸ்ரா ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஒரு மக ஆட்சியில் இருந்தால் என்ன? ஆட்சி தப்பு, அநியாயக்கார ஆட்சி,
கொடுமைக்கார ஆட்சி, மக்களை கசக்கி பிழிகிற ஒரு ஆட்சி. அதில் இவன் இருந்தாலும் வெற்றி கிடையாது, அவன் இருந்தாலும் வெற்றி கிடையாதுங்கிறதான் இஸ்லாமிய நிலைப்பாடு. ஏதோ இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற மாதிரி டைப்பில் ரசூல்லா சொன்ன மாதிரி வருது. அந்த கிஸ்ராவுடைய மகள் ஆட்சிக்கு வராமல் கிஸ்ராவே சாவமனும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் வெற்றி பெற்றுவாங்களா? அதில் வேறு கிஸ்ராவுடைய மகனை கொண்டு போய் ஆட்சியில் வச்சுருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்கங்கிற கருத்து அதில் வருது. இப்படி ரசூல் அப்படி சொல்லுவாங்க. அதை பற்றி நமக்கு யாராவது நமக்கு என்னங்க, இவன் வந்தா என்ன அவன் வந்தா என்ன, இதில் என்ன வெற்றி எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? அவங்க யாரை கொண்டே வச்சாலும் வெற்றி பெற மாட்டாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் உலக வெற்றியை சொல்லலை. உலக வெற்றிங்கிறது யார் தலைமையில் வந்தாலும் இருந்து வெற்றி பெறுவாங்க. பெரிய பெரிய ராணிகள்லாம் இருந்து பல இதுகளில் வெற்றிலாம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக இருக்காதுங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க. நல்ல ஆட்சியாக இருக்காதுங்கிறது இந்த பொம்பளை இருந்தால் என்ன, ஆம்பளை இருந்தால் என்ன, அவங்களுடைய கொள்கை கோட்பாடு பிரகாரம் தான் ஆட்சி பண்ண போகிறாங்க. யார் இருந்தாலும் வெற்றி கிடையாது. அப்போ பாரசீக மக்களுக்கு இந்த பெண்ணு இல்லாமல் ஒரு ஆணை வைத்திருந்தார்கள்னா வெற்றி பெறுவார்கள்ங்கிற ஒரு கருத்தை தருகிறது. அது இஸ்லாமிய கருத்தா? அதை ரசூலா சொல்லியிருப்பாங்களா? அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இது இந்த ஆயிஷா நாயுடைய இந்த போருக்கு போனாங்கல்ல, அவங்க இஸ்லாத்தை மீறித்தான் போனாங்க என்ற கருத்தை விதைப்பதற்காக வேண்டி அபூபக்கரா கலந்து கொள்ளாமல் இருந்தாருங்கிறது மட்டும் உண்மை. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி என்ன செய்வோம்னு கேட்டால், நம்ம அதை இஸ்லாத்துக்கு எதிராக காட்டி விட்டுருவோம் ஷியாக்கள் நினச்சிருக்கிறாங்க. ஷியாக்கள் ஆயிஷா நாயகி போருக்கு போனது ரசூலுல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றணும்னு காட்டுவதற்காகத்தான் இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறாங்க. அதனால் விளங்குது. அதனால் அபூபக்கராவுடைய ஒரே ஆள் விஷயத்திலே 2 செய்தி முரண்பட்டு வருகிறது. அதனால் அவர் போருக்கு கலந்து கொள்வது இல்லைங்கிற கொள்கையில் இருந்தாருங்கிறது தான் சரியானது. இது வலிந்து புனைந்து சொல்லப்பட்டிருக்கிறது பாரசீக. அது போக இன்னொன்று நம்ம கவனிக்கணும், இது ஒரு ஆதாரத்துக்கு உள்ளது இல்லை. ஆயிஷா நாயியோடு இருந்தவங்கெல்லாம் யார் இருந்தா? முட்டாள்கள் காட்டு மிராண்டிகள் இருந்தாங்க. இந்த ஒரு பேசிக் இஸ்லாத்தில் இருக்கும் என்று இருந்தால் ஆயிஷா நாயகி தலைமையேற்று சொர்க்கவாசிகள்னு சொல்லப்பட்ட தல்ஹா அதில் ஒரு ஆளாக போய் தளபதியாக போயிருப்பாரா? ஜுபைர் போயிருப்பாரா? இன்னும் எக்கச்சக்கமான சகாபாக்கள் போனாங்க. அப்போ அது மாதிரியா இன்னும் சொல்ல போனால் இவர் நம்ம அலிரலிலானுவாத நினச்சிருக்கானே பொம்பளை தலைமையில் அதை ஒரு பிரச்சாரம் ஆக்கியிருக்கணும்ல. அவர் பொம்பளை தலைமையில் வந்திருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஆதரிக்காதீன்னு அவர் சொன்னாரா? அப்போ அப்படி அது ஒரு பிரச்சனையாக நீங்கள் இருக்கவே இல்லை. அவங்கள தலைமையை ஏற்றுக்கொண்டு அவ்வளோ மக்கள் திரண்டு போகிறாங்க. அவ்வளோ மக்களும் திரண்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், பொம்பளை ஆட்சிக்கு வர்ற சம்பந்தமான ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தில் இல்லை, சொல்லப்படலை. வரக்கூடாது என்றோ வரணும் என்றோ சொன்னதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால தான் அந்த சம்பவமே நடந்தது. ஆயிஷா நாயகி அந்த ஒரு ரசூலுல்லாஹ் அப்படி தான் சொன்னாங்கன்னா உடனே விலகி போயிருப்பாங்களே. இந்த அபூபக்கராங்கிறவர் இங்கே சொன்னதுக்கு பதிலாக ஆயிஷா நாயகி போய் சந்தித்து, நீங்கள் நல்ல விஷயத்தான் செய்கிறீங்க, நீங்கள் இறங்கிட்டு வேற ஆளை வைங்க, நாங்கள்லாம் கலந்துக்கிறோம், பொம்பளை ஆட்சிக்கு வரக்கூடாது, பொம்பளை பொறுப்பில் வரக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருப்பாரா இல்லையா? அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் பொழுது அதை சொல்கிறாமே அதனால் நான் கலந்துக்கலன்னு சொன்னால் அதில் நெருடல் இருக்குது. அதனால் பெண் ஆட்சியை சேர்ந்தால் வெற்றி வர மாட்டார்கள்னு கிஸ்ரா விஷயமாக ஒரு முஸ்லீமுடைய ஆட்சி விஷயமாக சொன்னால் கூட நீங்கள் சொல்கிற ஒரு அளவுக்கு ஏற்றுக்கலாம். கிஸ்ராவுடைய ஆட்சி, கிஸ்ரா ஆட்சி பண்ணா என்ன, ஒரு மகா ஆட்சி பண்ணால் என்ன, எல்லாம் ஒரே சட்டத்தின் பிரகாரம் தான், ஒரே கேடுகட்ட ஆட்சி தான் பண்ண போகிறாங்க. அதில் இந்த பொம்பளைக்கு பதிலாக அவர் இருந்தால் ஜெயிச்சிருப்பார்னு சொல்லுவாங்களா? எவன் வந்தாலும் ஜெயிச்சிருக்க முடியாது. அதான் இஸ்லாம் நிலைப்பாடு. பாரசீகத்துடைய ஆட்சியில் கிஸ்ரா வந்தாலும் ஒன்று தான், கிஸ்ரா மகள் வந்தாலும் ஒன்று தான். அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, வெற்றி பெற மாட்டாங்க, ஒழுங்கான ஒரு ஆட்சி நடத்த மாட்டாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களே தவிர இல்லை இவனுக்கு பதில் அவன் தான் நல்லா வந்திருக்குங்களா அப்படி எப்படி சொல்லுவாங்களா? அப்போ அந்த கருத்துலையும் ஒரு பிழை இருக்கிறது ஒன்று. வரலாற்று ரீதியாக அந்த பிழை இருக்கிறது. அபூபக்கரா அந்த நிலையில் அவர் இருக்கவே இல்லை. அவர் போருக்கு போகக்கூடாதுங்கிறதையே கொள்கையாக வச்சுருந்தார். அப்படிப்பட்டவர் ஆயிஷா நாயகி தலைமையினால தான் தவிர்த்து கொண்டார்னு சொல்வது வலிந்து புனையப்பட்டதாகவும், ஆயிஷா நாயகியுடைய அந்த செயல் மேலே தான் தப்பு, அவங்க போருக்கு போனது பெரிய குற்றம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் அது முரண்பாடு. அவர் ரெண்டையும் நீ ஏற்றுக்கிற முடியாதுல்ல. அபூபக்கரா விஷயமாக அவர் எதனால் கலந்து கொள்ளாமல் இருந்தார், இதனால் கலந்து கொள்ளாமல் வேறு ஹதீஸில் இருக்குது. வேறு ஹதீஸ் என்ன இருக்குது, முஸ்லீம் சண்டை போடக்கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்கிற பயந்து தான் அவர் எந்த பொருளையும் கலந்து கொள்ளன்னு இருக்குது. முரண் வந்துருச்சா இல்லையா? ரெண்டையும் எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஒன்றை தான் ஏற்றுக்கிறேன்னு. எதை ஏற்றுக்கொள்வது ஏற்புடையது? முரண்பாடாக 2 செய்தி வருகிறது. எதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்புடையதாக இருக்கும் என்றால் இதை ஏற்றுக்கொள்வது ஏற்புடையது.
இதையும் அதையும் ஏற்றுக்கொள்வது வந்தீங்கன்னா நீங்கள் இப்போ அதை இதை மறுக்கிற மாதிரி வருமே. அதனால் ரெண்டில் எது மறுக்க தகுதியானதாக இருக்குது? அந்த பெண்கள் ஆட்சிக்கு வர்றது வெற்றி பெற மாட்டார்கள்ங்கிற அந்த செய்தி நமக்கு சம்மந்தமில்லாத ஒரு செய்தி. எவன் ஆட்சி வந்தால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் போய் ரசூல்லா ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இஸ்லாமிய கலர் இல்லாத ஒரு கருத்தை சொன்னாங்கன்னு வருகிறது. அதனால் அந்த செய்தி பெண்கள் ஆட்சிக்கு வர்றதை தடுக்கிறங்கிற ஒரு செய்தி அது ஒரு பொய்யான செய்தியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நீ என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் சொன்ன அந்த பெண்கள் ஆட்சிக்கு வர சம்பந்தமான ஒரு ஹதீஸ் 4425வது ஹதீஸை அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. இதே ஹதீஸ் 7099 கூடுதல் தகவலுக்காக வேண்டி 7099 இருக்கிறது. அடுத்தது, நிக்காக முடிந்த பிறகு மனைவியை சந்திக்கும் போது மனைவியின் நெற்றியில் கை வைத்து கீழே உள்ள துவாவை ஓத வேண்டும் என்று வருகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா வ ஹைரமா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. பொருள், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் அவளிடத்தில் நன்மைகளையும் அவளை நீ எந்த நன்மையுடன் படைத்தாயோ அந்த நன்மைகளையும் கேட்கிறேன். மேலும் உன்னிடத்தில் அவளின் தீங்குகளை விட்டும் அவளை நீ எந்த தீங்குகளை கொண்டு படைத்தாயோ அந்த தீங்குகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். இப்னு மாஜா. இந்த ஹதீஸின் பிரகாரம் இந்த ஒரு துவா ஓதுறாங்களே, இது சரியா அப்படிங்கிறது இந்த கேள்வி கேட்குறார். அதாவது கல்யாணம் பண்ண உடனே ஃபஸ்ட் நைட்டில் நைட்டில் என்ன செய்யணும், மனைவியை சந்திக்கும் போது அவர் நெத்தியில் கையை வச்சு என்ன செய்யணுமா, இறைவா இவளிடமிருந்து என்னை இவள்கிட்ட உள்ள நன்மை எனக்கு கொடு, இவளிடமிருந்து என்ன நன்மைகளை வரணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு கொடுத்துரு, இவளுடைய கேடுலேருந்து என்னை காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்துட்டு அதை சொல்லிட்டு தான் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ் திருமணத்தின் பிறகு ஓத வேண்டிய துவாங்கிற பேரில் துவாக்கள்ங்கிற நூல்கள்ல எல்லாம் இது எழுதியிருப்பாங்க. துவாக்கள் தொகுப்புங்கிற புக்கிலெல்லாம் எழுதியிருப்பாங்க. இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ராத்தன், ஒருவன் ஒரு பெண்ணை மணந்தால், அபிஷ்தரா ஹாதிமன், அல்லது ஒரு அடிமையை விலைக்கு வாங்கினால், ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைரஹா ஓ ஹைரமா ஜபல்தஹா, இந்த வார்த்தகத்தை சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒய்தஸ்தரா பைரன், ஒரு ஒட்டகத்தை வாங்கினான் என்று சொன்னால், ஃபல்யஹுத் பிதிர்வத்தி சனாமிஹி, அதனுடைய திமிழில் கையை வச்சு என்ன செய்யட்டும், இதே மாதிரி ஓதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு வருது அதில். அப்போ இது குதிரையை வாங்கும்போது, ஒட்டகத்தை வாங்கும்போது, ஒரு அடிமையை பொருளை விலைக்கு வாங்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு செய்தியில் கல்யாணத்தையும் சேர்த்து சொல்லப்படுது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆட்டை வாங்கும்போது, இறைவா அந்த ஆட்டையும் இந்த ஆட்டிலிருந்து கிடைக்கிற நன்மையும் நான் எதிர்பார்க்குறேன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு 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 ஒட்டகத்தை வாங்குகிறோமா, இறைவா இந்த ஒட்டகத்தில் கிடைக்கிற நன்மையும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மீனிங் இருக்கிறது. அதில் எதையும் சேர்த்துட்றாங்கன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணுறதுங்கிறது பொருளை வாங்குற மாதிரி உள்ளதா? பொருளை வாங்கும்போது சொல்ல வேண்டிய துவாவையும் பெண்ணை கல்யாணம் பண்ணுறதையும் மிக்ஸ் பண்ணி ரசூல்லா சொன்னாங்கங்கிற மாதிரி வருகிறது. அதுக்கு அடுத்தது இப்னு மாஜாவில் என்ன வருதுன்னு கேட்டால், இதஸ்தரா அஹதுக்குமுல் ஜாரியத்தை, நீங்கள் இப்னு மாஜாவில் உள்ள ஹதீஸ்ன்னு போட்டிருக்கிறீங்கல்ல, அந்த இப்னு மாஜாவில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதஸ்தரா அஹதுக்குமுல் ஜாரியத்தை, உங்களில் யாராவது ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கினால், ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கினால் இந்த துவாவை செய்யட்டும் அப்படின்னு வருது. அப்போ விலைக்கு வாங்குறது சம்பந்தமாக உள்ள ஒரு விஷயத்தை கொண்டாந்து கல்யாணம் பண்ணும்போது இதை சொல்லணும்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் மனிதர்களையும் ஆடு மாடுகளையும் சமமாக பார்க்குற மாதிரியான ஒரு சித்தாந்தம் சரி கிடையாது. ஒரு ஆட்டை வாங்குறோம்னு கேட்டால் அந்த ஆடுங்கிறதுக்கு அறிவு கிடையாது, வணங்குதா? ஆட்டை நம்ம வழி கெடுக்க முடியாது, நம்மளுக்கு ஆடு கேடு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இவனிடமிருந்து அவளுக்கு பாதுகாப்போம், அப்போ அவளிடம் இவனுக்கு பாதுகாப்போம், ரெண்டு பேருமே கெடுக்கலாம்ல. ஒரு மனைவியிடம் கேடு வரக்கூடாதுன்னு கணவன் சொல்கிற மாதிரி இந்த கணவனால் கேடு வரக்கூடாதுன்னு மனைவியும் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா ரெண்டு பேருக்கு மனிதர்களாக இருக்கிறாங்களே, ஒருத்தர் வழி எடுத்துருவாங்களே. அப்படிங்கும் பொழுது இவர் மட்டும் என்ன நல்ல ஒரு உத்தமர் மாதிரி, அந்த பெண்ணிடம்தான் கேடு இருக்கிற மாதிரி அவள்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படி தானே வருது. நீங்கள் ஆட்டுக்கு சொன்னீங்க மாட்டுக்கு சொன்னீங்கன்னா ஒன் சைடு இருக்கலாம். ஏன்னா ஆடு மாடு நம்மளை வழி கெடுக்காது.
நம்மளுக்கு அதுலேருந்து கேடு வராமல் இறைவா காப்பாற்றின்னு சொல்லும் பொழுது ஆடு மாடுகள் பொருள்களை வாங்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லலாம் என்பதை வந்து அது ஒரு பொருத்தமானதாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது இவள்கிட்ட நன்மை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அவள் உங்கள்கிட்ட கேடு வராமல் அவளுக்கு பாதுகாப்பு வரணுமே, டூ சைடு வரணுமே. டூ சைடு வராமல் நீங்கள் மட்டும் அதை பாதுகாப்பு தர்றீங்கன்னா நீங்கள் பரிசுத்தவான் மாதிரி அவள்கிட்டனால உங்களுக்கு கேடு வருதுங்கிற மாதிரி அர்த்தம் வருதா இல்லையா? அப்படி ஒரு கல்யாணத்தின் போது அப்படி சொல்ல அது உங்களுக்கு நியாயமாக தெரியுது. அது ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டு ஒரு ஆடை வாங்கும்போது மாடை வாங்கும்போது சொல்கிற மாதிரி வாசகத்தை கல்யாணம் பண்ணும்போது சொல்லுன்றாங்க. ஒரு ஆட்டை வாங்கும்போது மாட்டை அப்படி தான் அந்த அதிசரி அபுதாவுடைய வாசகத்தில் வருது. ஒரு ஆட்டையோ மாட்டையோ வாங்கும்போது இறைவா அந்த மாட்டிலிருந்து கேடு வராமல் என்னை காப்பாற்றிக்கன்னு அந்த பொருள்கள் இருக்குல்ல உயிரற்றவைகள் அறிவற்றவைகளுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வந்து அறிவுள்ள ஒரு மனிதனை நோக்கி சொல்வதுங்கிற இப்படி சரியாக வரும். அப்போ வந்து இவர் விலைக்கு வாங்கலையே, கல்யாணம் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட் தானே. கல்யாணம்னா அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது, ரெண்டு பேருக்கும் அதில் உள்ள விஷயங்கள் இருக்கிறது. இவனாலே அவளுக்கு நன்மை ஏற்படணும், அவளால் இவனுக்கு நன்மை ஏற்படணும்னு சொன்னால் எங்கள் இருவருக்கு மத்தியில் அப்படித்தானே அந்த வாசகங்கள் இருக்க வேண்டும். அதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து உதாரணமாக ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர் குறுக்கே வந்து நாய் போணுச்சின்னு சொன்னால், கழுதை போணுச்சின்னு சொன்னால், பெண் போனால் என்றால் தொழுகை முறிஞ்சிரும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. இது ஹதீஸுக்கு தாவில் பரவலாக இருக்கிற ஒரு ஹதீஸ். நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம்னா குறுக்க ஒரு பொம்பளை போயிட்டாங்க, நம்ம தொழுகை முறிஞ்சிரும். குறுக்க ஒரு நாய் போகுது, நம்ம தொழுகை முறிஞ்சிரும். குறுக்க ஒரு கழுதை போகுது, நம்ம தொழுகை முறிஞ்சு போயிடும்னு ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஆயிஷா நாய்க்கு வந்து கவனத்துக்கு வருது. வந்தவொன்னு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஆதல்த்து மூணாபில் கல்வி உள்ள ஹிமாரி, பெண்களாகி எங்களை வந்து நாய்க்கும் கழுதைக்கும் ஒப்பாக்கிட்டீங்களா? நாய் போனதும் கழுதை போகிறதும் நாங்கள் போகிறதும் ஒன்றா? நாய் கழுதையோட எங்களே பிடிச்சி மனுஷனை சேர்க்குறீங்க. ஆயிஷானா என்ன செய்கிறாங்க, மனிதன்கிறதுக்கு தனி நிலைப்பாடு, கழுதை குதிரைக்கு நிலைப்பாடு வேறு. கழுதை போனால் குதிரை போனால் தொழுகை முறிஞ்சிரும்னா அது ஓகே. அப்போ பெண் போனாலும் முறினா பொம்பளை எந்த நிலையில் வைக்கிறீங்க? நாய் மாதிரி கருதுறீங்க, கழுதை மாதிரி கருதுறீங்க. அதானே உங்கள் நிலை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க என்று மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? அதல் துமுனா பில் கல்வி உல் ஹிமாரி, கழுத நாயோடு எங்களை சமமாக்குறீங்களா என்று சொல்லிவிட்டு, நானே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி குறுக்க படுத்து கிடப்பேன், ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, குறுக்க படுத்து கிடக்கிறதுனால அது உங்கள் தொழுகை பாத்திலாகலை, நான் சமயத்தில் அதை கட்டிலிருந்து இறங்கி கீழே போயிடுவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் பெண்கள் குறுக்க போனால் தொழுகை முறியும்னா ரசூலுல்லாஹ் தொழுகை முறிஞ்சிருக்கணுமே, அப்படி முறியலையே, நான் வீட்டில் குறுக்க நான் இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரில் 508வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி வந்து இதே மாதிரி 519வது ஹதீஸ்லையும் இதே விஷயம் இருக்குது. அப்போ இதில் என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டால், இந்த செய்தியில் வந்து கல்யாணத்தின் போது ரெண்டு பேரும் சேர்றாங்க. ரெண்டு பேரும் சேரும் பொழுது இவனாலையும் அவளுக்கு நன்மை ஏற்படலாம், கேடு ஏற்படலாம். அவனாலையும் இவனுக்கு நன்மை ஏற்படலாம், கேடு ஏற்படலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் கல்யாணங்கிறது. ரெண்டு மனிதர்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணும் பெண்ணும் மனிதர்களாக இருக்கிறாங்க. மனிதர்களாக இருக்கும் பொழுது இவள்னாலே அவனுக்கு கேடு வரலாம், இவனாலே அவளுக்கு கேடு வரலாம். நன்மை அப்படி தான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் மாத்திரம் என்ன செய்வாராம், ஆடு மாடு மாதிரி நினச்சிக்கிட்டு இதிலிருந்து வரக்கூடிய கேடை விட்டு என்னை பாதுகாத்துரு அப்படின்னு ஆம்பளை சொல்லுவார்னு கேட்டால், அப்போ என்ன அர்த்தம்? பெண்களால் தான் கேடே வரும், அதுலேருந்து காப்பாற்றணும். பெண்களுக்கு ஆண்களால் கேடு வருமே, அதுக்கு ஒன்றையும் காரணம் அப்படி இருக்காது. இஸ்லாமிய வழிகாட்டுது அப்படியே இருக்கு. அதே நேரத்தில் புகாரில் 141வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இதா அத்தா அகலவு, ஒரு அகதக்கும் இதா அத்தா அகலவு, ஒருவர் தன்னுடைய மனைவிடத்தில் செல்லும் பொழுது கால பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தான், இறைவா எங்கள் இருவரையும் ஷைத்தாண்டமிருந்து பாதுகாத்துரு. இது சரியான பிரார்த்தனைங்கிற ரசூலுல்லாஹி சேரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரெண்டு பேரையும் ஒன்றா நினச்சிக்கிறாங்க. ஷைத்தான்கிட்டமிருந்து என்னையை பாதுகாத்துருன்னு சொல்லலை, எங்கள் ரெண்டு பேரையும் பாதுகாத்துருன்னு துவா செய்ய சொல்கிறாங்க. அல்லாஹும்ம ஜன்னிபுனாண்டா பன்மை, எங்களைனா கணவன் மனைவியாக எங்கள் ரெண்டு பேரையும் ஷைத்தானை விட்டு எங்களை பாதுகாத்துரு. ஓ ஜன்னிபி ஷைத்தான மா ரசகுத்தனா, எங்கள் ரெண்டு பேருக்கு வழங்குற அந்த குழந்தைகள் விஷயத்திலையும் ஷைத்தானை விட்டு பாதுகாத்துரு என்று சொல்வார்களே. ஆனால் இப்போ குதிய பைனகுமா வலதும், அதுக்கு பிறகு இந்த ரெண்டு பேருக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும் என்று சொன்னால் லம்ய நுர்ரஹு, அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாது. அதனால கல்யாணத்துக்கு மனைவியோடு சேரும் பொழுது அல்லாஹும்ம ஜன்னிபுன ஷைத்தானு ரெண்டு பேரும் சொல்லணும். இப்போ இறைவா ஷைத்தானை விட்டு எங்களை பாதுகாப்பு, ரெண்டு பேரும் ஷைத்தான்ட்டு பாதுகாப்பு தர்ற மாதிரி வந்தால் தான்
அது வந்து ஒரு மனிதர்களுக்கு செய்கிற ஒரு போதனை மாதிரி இருக்கிறது. 2 பேரும் அப்படி இருக்குமா? அந்த அது எப்படி வருதுன்னு கேட்டால், நெத்தியில் கை வச்சுட்டு ஒரு பொருள் மாதிரி ஆடு மாடை பிடிச்சிட்டு சொல்கிற மாதிரி நிலையில் வச்சுக்கிட்டு இவரிடமிருந்து வர்ற கேட்டில் நீ பாதுகாத்துரு அப்படின்னு நாளில் போய் சொன்னீங்கன்னா விருத்த ஒரு வெறுண்டு ஓடிட மாட்டா. ஏன்னா கல்யாணம் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாக இல்லறது நுழைய போகிறோம். நம்ம நெத்தியை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான் இவன், இவரிடமிருந்து ஒரு இறைவா நான் உன்ட்ட பாதுகாப்பு தர்றேன். அப்போ 2 பேரும் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த விருண்டு ஓட மாட்டாங்க. இவன் மட்டும் செஞ்சானா என்ன வரும், இது இவர் ரொம்ப பரிசுத்தமான நம்ம கெட்ட மாதிரி நம்மள்ட்ட பாதுகாப்பு தேடுறாரு, நம்ம என்ன செய்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பாளா இல்லையா? சைக்காலஜிக்கலாக என்ன ஏற்படும், ஒரு விதமான ஒரு வெறுப்பு தான் ஏற்படும். இல்லறத்தில் சந்தோஷமாக நுழையக்கூடிய நேரத்தில் வந்து பெண்ணுக்கு வெறுப்பேற்றக்கூடிய வகையிலேயே ஒரு போதனை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதனால இது ஆடு மாடு வாங்குறதுக்கு உள்ள ஒரு துவா, அதில் கல்யாணத்தையும் யாரை சேர்த்து விட்டாங்க, அவ்வளோதான். இது ஆடு மாடு வாங்குறதுக்கு உள்ள துவா தானே தவிர, ஆடு மாடு வாங்கும்போது இறைவா அந்த ஆட்டை வாங்குகிறேன், இதுலேருந்து நல்லதுக்கு எனக்கு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், இது நல்லது எனக்கு பயன்பட செய்வாயாக அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த அளவுக்கு உள்ளதை நம்ம ஏற்றுக்கிற முடியும். அதில் பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது இப்படி செய்வாயான்னு சொன்னீங்கன்னு சொன்னால், பெண்ணு வந்து ஆடு மாடு இல்லையே, ஆடு மாடு வந்து 2 சைடு கிடையாது, அதுக்கு அறிவு கிடையாது. அது 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 நம்மள்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன்கிறவன் வந்து இவனும் அவள்கிட்ட பாதுகாப்பு தேடணும், அவளை இவன்ட்டு பாதுகாப்பு தேடணும். அப்போ ஏன் அதுக்கு எங்கே துவாப்ப? பெண்கள் என்ன செய்யணும், இறைவா இந்த புருஷனை கல்யாணம் பண்ணுறேன், இவன்கிட்ட நன்மை ஏற்படுத்திதா, இவன்கிட்ட கேட்டிலேருந்து நீ பாதுகாத்துன்னு கேட்டால் அப்படி நல்லா இருக்குமா? அப்படி தானே வரணும், நியாயமாக வந்தா. அதனால் இது வந்து அந்த துவா வந்து ஆடு மாடுக்கு உள்ள ஒரு விஷயத்தை கொண்டு மனிதனோட ஒப்பிட்டு வர்ற விஷயங்கள்லாம் ஏற்றுக்கிற முடியாது. இஸ்லாம் அப்படி சொல்கிற ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை அப்படி கிடையாது, அதை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து புகாரில் அந்த ஹதீஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து இப்போ சேத்தாண்ட பாதுகாப்பு தேடணுங்கிற ஹதீஸ் வந்து 3271, 6388, 7396 + 141 இவ்வளோ இடங்களில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்லும் பொழுது புகாரில் 7138வது ஹதீஸில் வருகிறது, ஒல் மர்அத்து ராயத்துன் அலா அஹ்லி பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் என்பவள் தன் கணவனுடைய வீட்டார் மீது பொறுப்புள்ளவளாக இருக்கிறாள், வீட்டையெல்லாம் நிர்வகிக்கும் பொறுப்புள்ளவளாக இருக்கிறாள். வலதிஹி, இவனுடைய குழந்தைக்கும் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள். ஒஹிய மசூலத்து நன்ஹும், இவர்களை பற்றி அவளுக்கு விசாரிக்கப்படுவாள். பெண் என்பவள் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவளாக இருக்கிறாள். ஆடு மாடுகள் பொறுப்பு கொடுக்கப்பட்டது கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உன் பிள்ளை அவள் தான் பார்த்துக்கிறேன்னு, உன்னுடைய குடும்பத்தில் ஆட்களும் என்ன செய்யணும், பொறுப்பாளியாக இருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு வழங்கப்பட்ட ஒரு ஆளை வந்து ஆடு மாடு மாதிரியான ஒரு நிலையில் டீல் பண்ணதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஹதீஸ் புகாரில் 893, 2554, 5188, 5200 ஆகிய ஹதீஸ்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 228வது ஹதீஸில், குரானில் 2வது சூறாவில் 228 என்ன இருக்குன்னு கேட்டால், வலகுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், அவர்களுக்கு பெண்களாகியவர்களுக்கு ஆண்களுக்கு இருப்பது போன்ற எல்லா உரிமைகளும் உள்ளன. ஒளிர் ஜாலி அலைஹின்ன தரஜா, ஆண்களுக்கு ஒருபடி உயர்வு மேலே இருக்கிறதுக்கு நிர்வாகம் பண்ணுறான்ல, அந்த ஒரு உயர்வு இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் சமந்தான் என்று குரான் சொல்கிறது. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து அதுபோல் கல்யாணங்கிற உடன்படிக்கைன்னா 2 சைடு. என்னது, நான் கணவன்கிற முறையில் என் கடமையெல்லாம் ஒழுங்காக செய்வேன், நான் மனைவிங்கிற முறையில் என் கடமையெல்லாம் ஒழுங்காக செய்வேன், 2 பேரும் ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. இங்கே என்னமோ உடன்படிக்கை இல்லாமல் ஒன் சைடில் வந்து அப்படி உடன்படிக்கை ஆகும். 2 பேர் தானே உடன்படிக்கை செய்யணும். அதனால் வந்து பெண்ணை தொடும்போது ஓதுற துவாங்கிறது புகாரில் வரக்கூடிய அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தானுங்கிறது இருக்குல்ல, அது ஓகே. 2 பேரும் சைத்தான்ட பாதுகாப்பு தர்றதுங்கிறதுக்கு, புருஷங்காரன் பொண்டாட்டிருந்து பாதுகாப்பு தர்றதுன்னு வருவது வந்து அது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு தோரணையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சொல்வதுன்னா வெறுத்து போய் ஆயிஷானா என்ன செய்கிறாங்க, என்னடா நாய்கள் அது மாதிரி எங்களை ஆக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க கேட்பதில் நியாயம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த துவா வந்து ஓதக்கூடிய துவா கிடையாது. பெண் ஜனாசாவை பார்க்க மகரமான ஆண்களை தவிர வேறு ஆண்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என்று மரணிக்கும் முன்பே சில பெண்கள் எழுதி வைத்து விடுகிறார்கள். இது சரியா? மூத்து வீட்டுக்கு செல்லும் பொழுது ஜனாசாக்கு சலாம் கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஜனாசாக்கு காது கேட்குமா? ஒரு ஹதீஸில் ஜனாசா தன்னை சீக்கிரம் அடக்கம் செய்யுங்கள் என்று கூறும் என ரசூலுல்லாஹ் கூறினார்கள். இதன் விளக்கம் தரவும்னு சொல்லி சீர்காழியைச் சேர்ந்த அப்துல் ராஃபிங்கிறவர் கேட்குறார்.
அதாவது இதில் மூணு நாலு விஷயம் இருக்குது. ஒரு கேள்வி மாதிரி இருந்தாலும் 3-4 விஷயம் கேட்குறாரு. முதலாவது, ஒரு பெண் இறந்துட்டாங்கன்னு வைங்க. இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பாடியை வந்து என்ன செய்வாங்க, சொந்த பந்தம் தெரிஞ்சவங்கன்னா அப்படி பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்கள் வந்து ஜனாசாவை பார்க்க அனுமதி இருக்குதா? முதல்ல அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது பெண் இறந்துட்டாங்க, ஒரு ஆம்பளை போய் பார்க்குறதுங்கிறது அது இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டால், பெண் ஜனாசாவை ஆண் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு பதில் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ கீழே போடுறோம், சேர்த்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதையும் கேட்டீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக அஸ்மி லாபிர், ஸ்ரீலங்கா, இலங்கையிலிருந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, மரணித்த அந்நிய பெண் ஜனாசாவை ஆண்கள் பார்க்கலாமா, ஆதாரத்துடன் விளக்கம்னு கேட்கிறார். ஒரு ஆண் மரணிச்சுட்டா பெண் போய் பார்க்கறது, பெண் மரணித்து விட்டால் ஆண் போய் பார்க்கறது, இது பற்றின ஒரு சட்டத்தை விளங்கிக்கணும். அவர் பெண்ணுக்கு தான் கேட்கிறார். ஒரு பெண்ணு மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்கள வந்து ஆண்கள் வந்து என்ன செய்யலாமா, பார்க்கலாமா? அதாவது மரணித்த பிறகு பெண்களை பார்ப்பது சம்பந்தமாக தனியான சட்டம் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம கடைப்பிடிக்கலாம். மரணித்த பிறகு பார்ப்பதற்கும் தனி எந்த சட்டமுமே இல்லை. அப்படின்னா உசுரோடு இருக்கும்போது உள்ள சட்டம் தான் மரணிக்கிறதுக்கும் பொருந்தும். உசுரோடு இருக்கும் பொழுது அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு மார்க்கத்தில் என்ன சட்டம்? உசுரோடு இருக்கும்போது தான் வேறு மாதிரி எண்ணங்கள் வருவது கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ உசுறு போன பிறகு வேறு மாதிரி எண்ணங்கள் வர வாய்ப்பு கூட கம்மி தான் அதில். அப்போ நம்ம என்ன விளங்கணும்ன்றா, உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதாக இருந்தால் அவங்க முறைய ஹிஜாபில் இருக்கணும். ஹிஜாப்னு சொன்னால் முகம் கையை தவிர மற்றது மறைத்த நிலையில் அவர்கள் இருந்தார்களே ஆனால் பார்க்கலாம். அதுவும் தேவைக்கு தான் பார்க்கலாம். முகங்கை மறைச்சு போய் பார்த்து வரக்கூடாது. அவங்கள்ட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் வைப்பதற்கோ, ஏதாவது பெறுவதற்கோ, கொடுப்பதற்கோ, கேள்வி கேட்பதற்கோ, பதில் சொல்வதற்கோ, ஒரு சந்திப்பதற்கு அவசியம் இருந்தால் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி போய் என்ன செய்யக்கூடாது, முகங்கையெல்லாம் மறைச்சு தான் இருக்காங்க, பார்த்துட்டு வர்றேன், ஒரு வீட்டில் போய் அவங்கள பார்த்துட்டு வந்தேன், ஒழுங்காக தான் அணிஞ்சிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லக்கூடாது. தேவைக்கு தான். அதாவது பெண்களை பார்ப்பதாக இருந்தால் அவங்க அக்காவோ தங்கச்சியாக இருந்தால் நீங்கள் போங்க, பிரச்சனை இல்லை. அந்நிய பெண்ணாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு ஒன்றை கொடுப்பதற்கு, அவங்கள்ட்ட ஒன்றை பெறுவதற்கு, அந்த மாதிரியான ஒரு கடை வீதிகளில் அது மாதிரியான இடங்களில் பார்க்கறதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன போய் இவர் கேட்க போகிறாரு, ஒரு தேவையும் இல்லை. பெண்ணை போய் பார்க்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு அவங்க கேள்வி கேட்க போகிறாங்களா, இவர் பதில் சொல்ல போகிறாரா, எந்த ஒரு அவசியமே இல்லை. அப்போ அவசியம் இல்லாமல் பார்க்குறது, ஹிஜாப்லாம் அணிஞ்சுதான் இருப்பாங்க. அதான் மரணித்த பிறகு முழுசாக அந்த கஃபனை மறைச்சிரும், முகத்தை மூடி இருப்பாங்க, திறந்து காட்டுவாங்க சில ஆட்களுக்கு. ஒரு ஆண் போய் ஒரு பெண்ணை பார்க்க என்ன தேவை இருக்குது? தேவை ஒன்றும் கிடையாது, அவசியம் இல்லை. அவசியம் இல்லாமல் உசுரோடு இருக்கும்போது பார்க்கக்கூடாது தானே. உயிரோடு இருக்கும் பொழுது பார்க்காத, மறுபடியும் பார்த்துடாதுன்ற சொல்ல தடுத்துருக்குறாங்க தேவையில்லாமல். தேவைக்கு பார்க்கறது என்பது ஜனாசாவுக்கு வராது. ஜனாசாவோட நமக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு தேவையும் கிடையாது. அதனால அதை பார்க்காம இருக்குது. அதே நேரத்தில் வந்து மகரமாக இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க பார்க்க விரும்புவாங்க. அண்ணன், தம்பி, தங்கச்சியை பார்க்கணும், மூத்தா போச்சு, அம்மாவை பார்க்கணும்னா பெண்ணுன்னு பார்க்க தேவையில்லை. அவங்க மகரமான உறவினராக இருப்பார்களே ஆனால் நம்ம அம்மாவை பார்க்கணும், கடைசி அவரை பார்த்துக்குருவோம், நம்ம அக்காவை பார்க்கணும், நம்ம தங்கச்சியை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உறவு இருந்தால் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்நியர்கள் பார்க்கறதா இருந்தால் என்ன தேவை இருந்தால் பார்க்கலாம். என்ன தேவைன்னா, அவர் ஒரு மருத்துவராக இருக்காரு, ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டி இருக்கிறது, அவர் பார்க்கலாம். ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கார், ஒரு முஸ்லீமு, யார் பாடி, நீ வந்து ஆம்பளை பாடியா பொம்பளை இடு பார்க்கணும், கொலை பண்ணிட்டியா, இயற்கை மரணமான்னு பார்க்க தேவை வருது. அந்நிய ஆண்கள் வந்து ஜனாசாவை பார்க்கறதுக்கு சில நேரத்துக்கு தேவை வரும். அது தேவை வரும். ஜமா தலைவராக இருக்கிறாரு, அதில் அவர் ஒரு வருதுக்கு தூக்கில் போட்டு சாவடிச்சுட்டாங்க, ஏமாத்திட்டாங்கன்னா சொந்த காலத்து வரையும் காட்டுன்னு கேட்கத்தான் செய்வார். அது மாதிரி தூக்கு கயிறு அடையாளம் இருக்காண்டு. அது மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டால் உசுரோடு இருக்கும்போது பார்த்த மாதிரி இறந்த பிறகும் தேவை உள்ளவர்கள், ஜமாத் தலைவர், அதிகாரிகள், அது மாதிரி பார்க்கலாம். மகரமான உறவினர்கள் இருந்தால் என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். அது இல்லாதவங்க அதை பார்க்கறத தவிர்க்கணும். ஏன் ஜனாசாவுக்கு தனி சட்டம் கிடையாது. ஆதாரத்தை கேட்கிறாரு. ஆதாரம் என்னன்னு கேட்டால் ஜனாசாவுக்கு தனி சட்டம் இல்லை, அது ஆதாரம். ஜனாசாவுக்குன்னு தனி சட்டம் சொல்லாட்டி உசுரோடு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கும் இல்லை அந்த பார்வைக்குரிய சட்டம் தான் அதுக்கும் பொருந்தும் அப்படின்னு எடுத்துக்கணும். பெண் ஜனாசாவை ஆண் பார்க்கலாமா, ஆண் ஜனாசாவை பெண் பார்க்கலாமாங்கிற விஷயம் தெளிவாயிரும். இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா? இப்போ கேள்விக்கு வருவோம். அவர் என்ன இருக்கிறாருன்னா, ஒரு பெண் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், என்னையை வந்து மகரமான ஆண்களை தவிர யாரும் பார்க்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பெண் என்ன செய்ய, நான் மரணித்த பிறகு
என்னை வந்து என் கணவரோ என்னோடய அண்ணன் தம்பிமார்களோ அது மாதிரி தாய் தந்தையரோ தவிர மற்றவங்களாம் வந்து என்னை பார்க்கக்கூடாது, அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு பெண் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இது சரியான்னு கேட்குறாங்க. இதில் ஒரு குற்றமே கிடையாது. வழங்குதா? பொதுவாக எல்லாருமே பார்க்க தேவையும் இல்லை. அவங்க அப்படி பேணுதலாக இருக்க விரும்பினார்கள்னு சொன்னால் அதில் வந்து குற்றம் சொல்ல முடியாது. எழுதி வச்சாலும் சரி, வசியத்தை செஞ்சுட்டு போனாலும் சரி, அதை அவங்க எப்படி செய்கிறாங்களோ இன்னும் நிறைவேற்ற வேண்டியதான். வெளியில் அதான் பெண்களை பார்க்கலான் இருந்தாலும் பார்க்கணுன்ட்டு கட்டாயம் கிடையாது தானே. உலகத்தில் வாழும்போது ஒரு பெண் என்ன செய்யலாம்னு கேட்டால், எதுக்கு அந்நிய ஆண்களை நான் பார்க்கணும், நான் பார்க்கவே மாட்டேன், என்னை எந்த அந்நியானும் பார்க்குற மாதிரி நடக்க மாட்டேன்னு அவங்க கூடுதலாக பேணுதலாக இருந்து கொண்டார்கள். அது குற்றத்திலேயே வரேன், குற்றமெல்லாம் கிடையாது. அனுமதி இருக்குது, பார்க்க அனுமதி தேவை இருந்தால் பார்க்க அனுமதி இருக்குது. அதில் ஜனாசாவை பார்க்குறதுக்கு தேவைக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. யார் தேவை உள்ளவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பார்ப்பாங்க. மகரமுக்கு தான் தேவை இருக்கும். என்ன தேவை? நம்ம அக்கா தங்கச்சின்னா எப்படி பார்க்கணுன்னு ஒரு தேவை ஏற்படுகிறது. யாரோ எவ்வளவாக இருந்தால் பார்க்கணுங்கிற ஒரு தேவை ஏற்படாது. அதனால் எழுதி கொடுக்குறது தப்பான்னு கேட்டால் தப்புலாம் கிடையாது. அதுக்கடுத்து மூத்து வீட்டுக்கு செல்லும்போது ஜனாசாவுக்கு சலாம் கூற வேண்டும் என்று ஒரு சொல்கிறாங்களே, சரியான்னு கேட்குறாங்க. அதாவது ஜனாசா சலான் சொல்லுதல் என்பது வந்து அடக்கின பிறகு தான் சொல்லணும்னு ஹதீஸில் வருகிறது. ஹதீஸில் ஜனாசாவுக்கு சலாம் வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதாத்தல் மக்பரத்தை, மக்பராவுக்கு வருவார்களே ஆனால், மக்பரான்னா அடக்கசலம், கபுரிஸ்தான், கபுரிஸ்தானுக்கு வருவார்களே ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலான் சொல்லுவார்கள். தாரகமின் முமினின் இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சலான் சொல்லியிருக்கிறாங்க. எப்போ சொல்லியிருக்கிறாங்க? இறந்து விட்டு பாடியை வச்சுருப்பாங்கல்ல, அடக்கம் பண்ணாமல், அப்போ சொல்லலை. ஜனாசா கபுரிஸ்தானில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது முஸ்லீமில் ஒரு ஹதீஸ். எல்லா சலான் சொல்கிற ஹதீஸுகள்லையுமே என்ன வருதுன்னு கேட்டால், கபுரிஸ்தானில் சொன்னால் தான் வருது. அடக்கின பிறகு, அடக்கிறதுக்கு முன்னாடி ஜனாசா வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், ஏன்னா அடக்கிட்டாங்கன்னா அது வேறு உலகத்துக்கு போயிடுறாங்க. வேறு உலகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ஜனாசா வந்து அவங்கள நோக்கி பேசுகிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு செய்கிற துவாவாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம சொல்கிறவங்களை கேட்கும்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அடக்கப்படாமல் கிடக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ போய் சலான் சொல்கிறேன், நம்ம கேட்குங்கிற அர்த்தம் அதில். அப்போ எதுக்கு போய் சலான் சொல்கிறீங்க? சலாம் அலைக்குன்னு உங்கள் மனசில் என்ன இருக்குது? நம்ம சொல்கிற சலாம் அது கேட்கும்னு அர்த்தம் தானே இருக்குது. அந்த அர்த்தம் வரக்கூடாதுங்கிறதுனால அதை நம்ம செய்யக்கூடாது. மார்க்கத்தில் இல்லை. எந்த ஒரு ஜனாசாவிலையும் ரசூலுல்லாஹ் போய் அந்த இடத்துல சலான் சொன்னாங்க என்று வரவில்லை. ரசூலுல்லாஹ் மூத்தா போன உடனே அவங்கள பார்த்தவங்களாம் சலான் சொன்னாங்க என்று வரல. சலாம் சொல்லுதல்னு எப்போ வரும்னு கேட்டால் அடக்கின பிறகு தான் வரும். அந்த ஜியாரத்துக்கு சொல்லித்தர துவாக்கள் பூராவுமே கபுரிஸ்தானில் சொல்கிறதுக்கு தான் வருது, அடக்க ஸ்தலத்தில். அதனால் ஜனாசா வச்சுருக்கும் போது இருக்கிற மக்களுக்கு சலாம் சொல்லலாம். கூட்டமாக வச்சுருக்கிறாங்க, ஜனாசாவும் இருக்குது, அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளே போகலாம். அந்த சலாம் நம்ம யாருக்கு சொல்லுகிறோம்? இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறோம். நீங்கள் கபூரை அந்த ஜனாசா பாடியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னீங்கன்னா அது கேட்காது. அது கேட்காது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எப்போ நம்ம சொல்ல பர்மிஷன் தரப்பட்டிருக்குன்னு கேட்டால் அடக்கி முடிஞ்சவொன்னே. அடக்கம் செஞ்ச பிறகு சலான் சொல்வதற்கு அனுமதி இருக்கே தவிர அடக்கிறதுக்கு முன்னாடி சலான் சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இப்போ ஜனாசா பேசுங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட ஒரு ஹதீஸ் இருக்கேன்னு கேட்குறாங்க. என்ன இருக்குன்னா, என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு ஜனாசா சொல்லுமாம்ல அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. அப்படி ஒரு ஹதீஸு புகாரில் 1314 இருக்குது. அதாவது நீங்கள் நல்ல ஜனாசாவாக இருந்தால் அதை தோளில் வந்து ஆண்கள்லாம் தூக்கி சுமந்த பிறகு இப்போ இன்காலத்து சாலிகத்தன், அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் அது சொல்லும் காலத்து கத்தி மூனி, என்னை சீக்கிரம் கொண்டு போங்க, தூக்கிட்டு நிற்க அதை கொண்டு அடைக்கிறங்க என்று சொல்லும்னு வருது. இந்த சொல்லும்னு வருவதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்மள்கிட்ட பேசுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அது சொல்லுதுன்னு அவங்களுக்கு காதல் வழங்குனுச்சா? சொல்லிட்டாங்க ரைட்டு, ஜனாசா அப்படி சொல்லுதுண்டு. ஜனாசா சொல்லுதுன்னு அவங்க காதல் யாருக்காச்சும் வழங்குனுச்சா? அது யாருக்குமே விளங்கலை. அப்போ சொல்லுதுங்கிறக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அதுவே சொல்லுதுன்னு அர்த்தம் இல்லை, சொல்லாமல் சொல்லுதுன்னு அர்த்தம். சொல்லுதுங்கிறக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அது நல்ல ஜனாசாவாக இருக்கு வைங்க, அது வந்து பேச வேண்டி இருந்தால் என்ன பேசும்? ஏன்டா இழுத்தரிச்சு சீக்கிரம் கொண்டே போடுங்க, பேசுகிறதா இருந்தால் பேசும் என்கிற ஒரு அர்த்தம் தான் அதுக்கு வைக்கணுமே தவிர அது பேசுனுச்சின்னு வைக்க இயலாது. பேசுனுச்சின்னு வச்சு என்ன சொன்னால், உங்களை நோக்கி தானே பேசுது, உங்களுக்கு ஏன் கேட்கல? கத்தி மூணு என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு ஜனாசா சொல்லுதுங்கிறாங்க. யாருக்கும் கேட்கலையே, 1000 பேர் அங்கே நிற்கிற ஒருத்தருக்கும் கேட்கலையே, தூக்கி சுமக்கிற ஆளுக்கும் கேட்கலையே. அப்போ நம்மளை நோக்கி அது பேசுதுன்றதுக்கு அர்த்தம் வச்சுக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு கேட்கணும். நமக்கு கேட்கலன்னு சொன்ன என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு இலக்கியமாக சொல்கிறாங்க. கேட்குதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இலக்கியமாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க,
அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அது பேசுகிறதா இருந்தால் அப்படி பேசும். ஏன் என்னை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இறந்து போயிட்டேன், இங்கே வச்சுக்கிட்டே லேட் பண்ணுறீங்க, சீக்கிரம் கொண்டு போனீங்கன்னா மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் நான் சீக்கிரம் அனுபவிப்பேன்ல, என்னையாப்பா லேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனாசா சொல்லாமல் சொல்லுதுன்னு அர்த்தம். சொல்லுதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் சொல்லாமல் சொல்லுது. சொல்லாமல் சொல்லுதுன்னு என்ன அர்த்தம்? அது பேசுவதா இருந்தால் அப்படி பேசும், பேசாதுங்கிற என்ன அர்த்தம்? நம்ம கேட்கல அப்படி நினைக்கணும். என் பெயர் சர்சின், புதுக்கோட்டை மாவட்டம். நான் கடல் தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன். மகரிபு நேரத்தில் வேலைக்கு போவேன். நான் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு செல்வேன். அப்போது நான் ஒரே பாங்கில் மகரிபு விசாவின் தொழுவேன். இப்படி தொழலாமான்னு கேட்குறார். அதாவது இவர் கடல் தொழில் பண்ணுறார், மீன் பிடிக்கிற வேலையை பார்க்குறாரு. ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுவார் படகுல. போய் அங்கேயே இருந்து மகரிபு நேரம் ஆயிரம், இஷாவாயிரம், அங்கே இருந்து என்ன செய்வார், மீன்லாம் பிடிச்சிட்டு மெதுவாக வந்து சேருவார். அப்போ இவர் என்ன செய்கிறாராம், மகரிபு நேரம் வந்த உடனே மகரிபுக்கு இஷாவுக்கும் ஒரே பாங்கு சொல்லி நான் வந்து ஜம்மு செஞ்சு தொழுவுறேன், அப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு. இதில் பிரயாணத்தில் உள்ள சலுகை 2 சலுகை இருக்கிறது. ஒன்று 4 ரக்காத்து தொழுகைகளை 2ஆக தொழுவது, அது ஒரு சலுகை. 2 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுவது, அது ஒரு சலுகை. இதுக்கு பேர் ஜம்உ என்று சொல்வார்கள், அதுக்கு பேர் கஸ்ர் என்று சொல்வார்கள். பிரயாணத்துக்கு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அதில் 4 ரக்காத்து தொழுகலாம் 2ஆக தொழுகலாம். அதே மாதிரி லொஹர் அசரை சேர்த்து தொழுகலாம், மகரிப் இஷாவை சேர்த்து தொழுகலாம். 2 சலுகை இருக்குதா இல்லையா? இந்த சலுகை பெறுவதாக இருந்தால் அதுக்குள்ள கண்டிஷன் என்னன்னு கேட்டால் 25 மைல் கிலோமீட்டருக்கு போகணும். நம்முடைய பிரயாணம் எவ்வளோ இருக்குன்னு 25 மைல் கிலோமீட்டர் உடைய பிரயாணமாக இருந்தால் தான் குறைஞ்சபட்சம் அவர் கசர் செய்ய முடியும். நீங்கள் 10 கிலோமீட்டர் தான் போகிறேங்கிறீங்க. 10 கிலோமீட்டருங்கிறதுக்கெல்லாம் கசர் கிடையாது. 10 கிலோமீட்டர் இன்னொரு 15 கிலோமீட்டர் நீங்கள் போகிற திட்டத்தில் இருந்தாலோ தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், கசர் செய்ய முடியும். அப்போ நீங்கள் தரையில் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் 10 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அதுக்கு அர்த்தமே தவிர நீங்கள் வெளியூருக்கு பிரயாணம் பண்ணிட்டீங்கிற அர்த்தம் வராது. ஏன்னாட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஃபர்சகுங்கிறது இன்றைய கணக்கில் 25 கிலோமீட்டர் வரும். 25 கிலோமீட்டருக்கு போவார்களே ஆனால் சல்லா ரக்காத்தைனி 2 ரக்காத்தா தொழுவார்கள்ங்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இருக்கிறது. அதனால் நீங்கள் அங்கே கசரு செய்ய முடியாது. சரி, ஜம்மு செய்யலாமான்னு கேட்டால் ஜம்முன்னா 2 தொழுகை சேர்த்து ஒன்றா தொழுகிறது. அதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பயணத்தில் தான் அந்த சலுகை இருந்தாலும் பயணம் இல்லாத நேரத்திலும் இந்த சலுகை உண்டு. குறைந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெளியூருக்கு போய் தான் ஜம்மு செய்யணும் கிடையாது. எந்த அளவுக்கு இருந்தால் புகாரில் 543வது ஹதீஸில் இருக்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லா பில் மதீனத்தி சபாவ தமானியன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் என்ன அர்த்தம், பிரயாணம் பண்ணாமல் உள்ளூரில் இருக்கும்போது தொழுதிருக்கிறார்கள். சபான் வ தமானியன் 7ஆகவும் 8ஆகவும் தொழுதிருக்கிறார்கள். அதான் அல் லுஹர் வல் அஸ்ர் வல் மக்ரிப் வல் இஷா, லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா தொழுகைகளை 7ஆகவும் 8ஆகவும் தொழுதிருக்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரே நேரத்தில் தொழுதிருக்கிறாங்க. அதாவது 7ண்டா என்ன அர்த்தம், மக்ரிப் இஷா 4 3 7, 8ண்டா இது லுஹர் அஸ்ர் 4 4 8. இப்படி ரசூலுல்லாஹ் ஜம்மு செஞ்சு தொழுதாங்க. எங்கே ஜம்மு செஞ்சு தொழுகையை குறைக்கிறதுக்கு பிரயாணம் பண்ணி ஆகணும். பிரயாணம் பண்ணாமல் உள்ளூரில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை தொழுகையிலே 2 ரக்காத்தை குறைக்கிற சலுகை கிடைக்காது, ஜம்மு செய்கிற சலுகை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அவசியம் இருக்குதா, உள்ளூரில் இருந்துக்கிட்டே என்ன செய்யலான்னு கேட்டால் மக்ரிப் இஷாவை சேர்த்து தொழுவலாம், லுஹர் அஸ்ரை சேர்த்து தொழுவலாம். அப்படி தொழும்போது முழுசாக தொழுவணும். லுஹர் அஸ்ரை தொழும்போது 4 ரக்காத்தாக ஜம்மு செஞ்சு தொழுவலாம். அதே மாதிரி மக்ரிப் இஷாவை தொழும்போது 3 + 4 மக்ரிபை தொழ வேண்டியது, இன்னொரு இகாமத்து சொல்ல வேண்டியது, இஷாவையும் தொழ வேண்டியதுன்னு இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னால் உள்ளூரில் இருந்து கொண்டே செய்யலாமான்னு கேட்டால் அப்படியும் செய்யலாம். முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் ஜமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் லுஹ்ரி வல் அஸ்ரி, லுஹர் அஸ்ர் தொழுகை ரசூலுல்லாஹ் சேர்த்து தொழுதார்கள். ஒல் மக்ரிபி ஒல் இஷாய், மக்ரிப் இஷாவை சேர்த்து தொழுதார்கள். பில் மதீனத்தி, மதீனாவுடைய பிரயாணம் இல்லாமையே சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். ஃபி கைரி ஹௌஃபின் வலா மத்தரின், மழையோ அச்சமோ இல்லாத நேரத்தில் தொழுதிருக்கிறார்கள். ஒரு மழைக்காக வேண்டி தொழுதிருப்பாங்க, ஒரு யுத்தத்துக்காக வேண்டி தொழுதிருப்பாங்கன்னு கிடையாது. சாதாரண நாளில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு நாளில்
அப்படின்னு தொழுதிருக்கிறார்கள். சில நேரங்களில் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொந்த ஊரில் இருக்கும் பொழுதே ஏதோ ஒரு வேலை, ஒரு கல்யாண வேலை இருக்குது, ஏதோ ஒரு வேலை இருக்குது, நமக்கு வக்துக்கு போக முடியாதுன்னு தெரியுதா, நீங்கள் லொஹரை தொழும்போது என்ன செய்ய வேண்டியது, யாரெல்லாம் நீ கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறது, நான் லொஹரை சரி ஜம்மு செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு ஒரு பாங்கு சொல்லி லொஹரை தொழ வேண்டியது, இகாமத்து சொல்லி சலாம் கொடுத்தோன்னா இன்னொரு இகாமத்து சொல்லி அசரை தொழ வேண்டியது லொஹர் நேரத்துக்குள்ளேயே. அப்படி ரெண்டையும் சேர்த்து தொழுத்திங்கன்னா அசருக்கு நீங்கள் தொழ தேவையில்லை. இந்த சலுகை இருக்கான்னா இருக்கிற சொல்ல செஞ்சுருக்காங்கல்ல, செஞ்சுருக்காங்கன்னா என்ன செய்யலாம், இது எப்போ பார்த்தாலும் பயன்படுத்திட்டு 3 வக்து தொழுகை ஆக்கிறாமல் எப்போ தேவைப்படுது அவசியம்னு நம்ம கருதுறோமோ அப்போ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி மகரிப் ஒரு சில வேலைகளில் ஈடுபடும்போது அப்படிலாம் வந்துடும். ஒரு காரியத்தில் ஈடுபட போகிறோம், நீ மகரிப்பு இஷா 2 மகரிப்பு போனால் இஷா தவறி போயிடும், அப்போ என்ன பண்ணுறது, மகரிப் இஷா ஜம்மு பண்ணிக்கிறங்க. இதுக்கு பிரயாணம் அவசியம் கிடையாது. பிரயாணமாக இருந்தாலும் ஜம்மு செய்யலாம், பிரயாணம் இல்லாமல் சொந்த ஊரில் இருந்தாலும் ஜம்மு செஞ்சுக்கிடலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த மகரிப் இஷாவை சேர்த்து ஜம்மு செய்கிறீங்கல்ல, தப்பு கிடையாது. அதுக்கு பிரயாணம்ங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும், 3 ரகாத்து மகரிப்பு தொழணும், 100 இகாமத்து சொல்லணும், இஷாவை 4 ரகாத்து தொழணும். 2 தொழ முடியாது. 2 தொழுகிறதா இருந்தால் 25 கிலோமீட்டர் நீங்கள் போகணும். 25 உட்பட்ட தூரத்துக்கு பிரயாணத்தில் வராது. அவங்களுக்கு இந்த தொழுகையை சுருக்கக்கூடிய சலுகை கிடையாது. ஜம்மு செய்கிற சலுகை பிரயாணம் இல்லாட்டாலும் உண்டு. அரிதாக பயன்படுத்திக்கிறேன். பாதர் ரசூலுல்லாஹ் செஞ்சதுனால அதையே வாழ்க்கை ஆகிட்டீங்கன்னா 3 வக்தா போயிடும் வாழ்க்கை போகிறான். அப்படி இல்லாமல் தேவைப்படும் போது அவசியமான நேரத்தில் அதையும் பயன்படுத்திக்கிட்டோம்னு சொன்னால் அதுவும் சொன்னது தான், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான். அடுத்து ஒரு புக்கில் எழுதப்பட்ட சம்பவம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரியை போட்டிருக்கிறார். என்ன போடுறாருன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டில் நடந்த அற்புத கலந்துரையாடல். இந்த ஸ்டோரி இருக்குதான்னு கேட்குறாரு. ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இப்படி ஒரு செய்தி ஹதீஸ் கிதாபுகளில் இருக்குதான்னு கேட்குறாரு. அது என்ன கலந்துரையாடல்னு கேட்டால் அது அப்படியே படிக்கிறேன், அவர் எழுதுனதை படிக்கிறேன். ஒரு சமயம் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களான அபூபக்கர் ரலி, உமர் ரலி, உஸ்மான் ரலி அனைவர்களையும் அழைத்து கொண்டு தனது அருமை மகளார் ஃபாத்திமா வீட்டிற்கு சென்றார்கள். காரணம், அலி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். நோய் விசாரிக்க நபி அவர்கள் தலைமையில் ஒரு சிறிய கூட்டம் வருவதை படுக்கையில் இருந்து ஹஜரத் அலி புரிந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக எழுந்து வரவேற்று உள்ளே அழைத்து அமர வைத்தார்கள். உள்ளே இருந்த அன்பு மனைவி ஃபாத்திமா அலி அவர்களிடம் விஷயத்தை சொன்னபோது அவர்கள் உள்ளம் துள்ளி குதித்தது. அலி அவர்களின் உடல்நலம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் விசாரித்தார்கள். விருந்தினர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, ஹஜரத் அலி அலி அவர்கள் அருமை மனைவி ஃபாத்திமா அவரிடம் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள், விசாரித்தார்கள். இப்போது நம் வீட்டில் தேன் தான் இருக்கிறது, அதை கொடுங்கள் என்று கூறினார்கள். நன்கு கவனியுங்கள் சகோதரர்களே, அழகான பிரகாசமான கிண்ணத்தில் தேனை ஊற்றி கொடுத்தார்கள். ஃபாத்திமா அவர்கள் அதை வாங்கி விருந்தினர்களின் முன் வைத்தார்கள். ஹஜரத் அலி அவர்கள் மகள் வீட்டில் தேனை பருகும்போது அதில் ஒரு முடி இருப்பதை கண்டு கொண்டார்கள். கண்மணி தேனை கொண்டாந்து வைக்கிறாங்களாம், அதில் ஒரு முடி கிடக்கலாம். சிறிது நேரம் கிண்ணத்தை உற்று பார்த்து யோசித்து பார்த்து, அருமை தோழர்களே, இதோ பிரகாசமான கிண்ணம், இனிமையான தேன், அதில் ஒரு முடி, இதை வைத்து உங்கள் பொன்னான கருத்துக்களை சொல்லுங்களேன் என்று அன்புடன் வேண்டிக் கொண்டார்கள். முதலாவதாக தேன் கிண்ணத்தை கையில் எடுத்த அபூபக்கர் அவர்கள் ஈமான், அதாவது இந்த 3ஐயும் இணைச்சி ஒரு கருத்து சொல்லணுமா, தேன், அதில் உள்ள பளிங்கு கிண்ணம், அதில் உள்ள முடி, இந்த 3க்கும் பொருத்தமான கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். அபூபக்கர் சொன்னாராம், ஈமான் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஈமானோடு வாழ்வது தேனை விட இனிமையானது, ஈமானோடு இறப்பது இந்த முடியை விட சிக்கலானது. முடியையும் சொல்லியாச்சு, தேனையும் சொல்லியாச்சு, இப்படின்றாராம் அவர் கருத்து சொன்னாராம். அடுத்து உமர் அவர்கள் தனது கருத்தை முன்வைத்தார்கள். எப்படி, ஆட்சி அதிகாரம் இக்கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஆட்சி அதிகாரங்கள் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஆட்சி புரிவது தேனை விட இனிமையானது, ஆட்சியில் நீதமாக நடந்து கொள்வது முடியை விட சிக்கலானது அப்படின்னாங்களாம். இது கருத்தா உளறலாம்? இது உமர் சொன்னார். எப்படி, ஆட்சி தேனை விட இனிமையானதா கஷ்டமானதா? ரொம்ப கஷ்டம் ஆட்சி. ஆட்சி புரிவது தேனை விட இனிமையானது, அது மாதிரி நீதியாக நடந்து கொண்டு முடியை விட சிக்கலானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அடுத்து உஸ்மான் அவர்கள் தேன் கிண்ணத்தை கையில் எடுத்து, கல்வி இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது இந்த தேனை விட இன்பமானது, கல்வி கற்றதன்படி அது அமல்களை செய்வது முடியை விட கணிதமானது அப்படின்னு சொல்லி அவரோ வாயில் வந்தெல்லாம் சொல்லியிருக்கிறார்.
அடுத்து அலி அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். விருந்தாளிகள் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானவர்கள். விருந்தாளியை உபசரிப்பது இந்த தேனை விட இனிமையானது. விருந்தாளியை திருப்திப்படுத்துவது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னாங்களாம். அடுத்து அருமை மகளார் ஃபாத்திமா அவர்களின் கருத்துக்களை கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா அவர்கள், யார சொல்லலாம், பெண்களின் வெட்கம் என்பது இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது. பெண்கள் பிறரிடமிருந்து உடலை மறைத்து வாழ்வது இந்த தேனை விட இனிமையானது. பெண்கள் தங்களை தாமே உலகில் தீய பார்வை தீய நடத்தையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னாங்களாம். அனைவரின் கருத்தை கேட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களின் பொன்னான கருத்தை முபாரக்கான வாய் திறந்து சொன்னார்கள். உருவமில்லாத அல்லாஹ் கிண்ணத்தை விட பிரகாசமானவன். அந்த அல்லாஹ்விடம் ஒன்றி விடுவது தேனை விட இனிமையானது. அல்லாஹ்வின் கட்டளையின் பிரகாரம் வாழ்வது இந்த முடிவை விட சிக்கலானது அப்படின்னாங்க அவங்க. சுப்ஹான் அல்லாஹ் அது போட்டுட்டாங்க இடையில. உடனே ஹஜரத் ஜிப்ரீல் அவர்கள் அங்கே வந்து, யார சொல்லலா, எனது கருத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார்கள். அனுமதி வாங்கிய பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதை இக்கிண்ணத்தை விட பிரகாசமானது. அல்லாஹ்வின் பாதையில் செல்வது இந்த தேனை விட இனிமையானது. அல்லாஹ்வின் பாதையில் கடைசி வரை இஸ்திகாமத்தாக இருப்பது முடியை விட சிக்கலானது என்றார்களாம். இந்த புனிதமான உரையாடல்களை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் தனது கருத்துக்களையும் சொல்லி அனுப்பினான். யா முகமது அவர்களே, சொர்க்கம் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது. சூனத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இந்த தேனை விட இனிமையானவை. சூனத்தின் பாலத்தை சிராத்தை கடப்பது இந்த முடியை விட சிக்கலானது கொண்டாடலாம். அல்லாஹ் அக்பர். இப்படி நோய் விசாரிக்க போன இடத்தில் ஒரு அற்புதமான அறிவு சார்ந்த உரையாடல் நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் தங்கள் கருத்தை சொல்லும் அளவுக்கு இந்த கலந்துரையாடல் நடந்திருக்கிறது. ஃபாத்திமா அவர்கள் பெண் குலத்துக்கே மாபெரும் பெருமையை படிப்பினை சொல்லி சேர்த்தார்கள்னு விட்டுருக்காங்க. அப்போ இது உண்மையானு கேட்குறாரு. இதெல்லாம் ரசூல்லாவை பற்றி விளங்கின எவனாச்சும் உண்மை நம்புவானா? ரசூல்லாவை என்னமோ ஒரு கோமாளி மாதிரி ஆக்க பார்க்குறாங்க. அவனுக்கு தான் இது தேனை வச்சு கருத்தை சொல்லுங்க. கருத்தை சொல்லித்தர வந்தது ரசூல்லா. இந்த மாதிரி ஆளாளுக்கு உலர விட்டு கேட்டு ரசிக்கிற ரசூல்லாவுடைய வேலை கிடையாது. தேனை பார்த்தா தேனை குடிப்பாங்க, முடியறதா தூக்கி போட்டு முடியை தேனை குடிச்சிட்டு போவாங்களே தவிர இதை வைத்து ஒரு கருத்தை சொல்லுங்கள்னு சொல்லி இவங்க எதை புராண இதிகாசங்கள் எதை பார்த்துருப்பாங்க இவ்வளோ இருக்குது. உடனே ரசூல்லான்னு ஒரு ஜாயிண்ட்டை பண்ணி கதையை விட்டாங்க. இதுக்கு அப்பட்டமான புழுகு மூட்டை கட்டுக்கதை. பொதுவாக அலி ஃபாத்திமான்னு வரக்கூடிய செய்திகளில் ஒரு 95% பொய் தான். பொய்யத்தான் புழுகி விட்டுருப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்த ஒரு புழுகு மூட்டையில் ஒரு புழு தானே தவிர இந்த புழுகு மூட்டை எந்த ஒரு ஹதீஸ் கிதாப்லையும் கிடையாது, பொய். அடுத்து சேலத்திலிருந்து ஆசிப்புங்கிறவர் கேட்குறாரு, அதாவது குர்ஆன் படைக்கப்பட்டதா இல்லை அல்லாஹ்வின் பண்பா? இதுபோல் கடந்த காலத்தில் பெரும் விவாதம் நடந்தது என கூறப்படுகிறது. இதை என்னால் விளங்க முடியவில்லை. இது குறித்து விளக்கம் வேண்டும். குர்ஆன் மீது சத்தியம் செய்யலாம் என்று கூறியுள்ளனர். ஏனென்றால் அது அல்லாஹ்வின் பண்பு என்றும் அதனால் அதை செய்யலாம் என்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்பதில் குர்ஆன் அடங்காதா? சேலத்திலிருந்து ஆசிப். அதாவது கடந்த காலத்தில் ஒரு சர்ச்சை நடந்துச்சுங்க. குர்ஆன் என்பது அது படைக்கப்பட்டதா, அதாவது படைக்கப்பட்டதுன்னா இல்லாமல் இருந்து படைக்கப்பட்டதா, ஆதியிலிருந்து இருந்து கொண்டிருப்பதா, ஆதியிலிருந்து இருந்து கொண்டிருப்பதான்னு ஒரு சர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்ச்சை பண்ணி ரொம்ப பெரிய கோமாளித்தனம் பண்ணது அஹ்மது பின் ஹம்பல். அவர் வந்துக்கிட்டு இது பெரிய பயங்கரமான தத்துவம் மாதிரி வச்சுக்கிட்டு குர்ஆன் படைக்கப்பட்டது எவன் சொன்னாலும் காஃபிர் ஆயிடுவான் இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார்னு சொல்லி கதைகளை அடிச்சு வச்சுருக்கிறாங்க. இதில் அன்ற காலத்தில் இந்த கருத்தில் தலையிட்ட 2 சாராருமே அறிவியலிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த இதில் யார் கருத்து சொன்னாலும் சரி, இது ஒரு கருத்தா? குர்ஆன் என்னன்னு கேட்டால், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதங்கும்போது அது அல்லாஹ்வுடைய பேச்சு. கலாம் இல்லாதானே, கலாம் தானே, அல்லாஹ்வுடைய பேச்சு. இது இவங்க என்ன சர்ச்சை பண்ணாங்கன்னு முதல்ல எனக்கும் விளங்கலை. இவங்க சொன்ன எதுக்கு சர்ச்சை பண்ண, இதுக்கு இம்புட்டு பெரிய ரிஸ்க் எடுத்து இது கொள்கையை தீர்மானிக்கிற அளவு ஒரு விஷயமா ஆக்கினார்களே. அப்படிப்பட்ட பயங்கரமான பாரதூரமான விஷயமே இல்லை. சும்மா பைத்தியகார்த்தனமான ஒரு அறிவு குறைந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு சர்ச்சையை தான் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சர்ச்சை பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதாவது அல்லாஹ்வுக்கு பார்வை இருக்குது, கண் இருக்குது. அல்லாஹ்வுடைய கண் அவனுடைய உறுப்பு தானே, அவனுடைய உறுப்பு தான். அப்போ அல்லாஹ்வுடைய கண் படைக்கப்பட்டதா, அல்லாஹ் இருக்கும்போதே உள்ளதா? அல்லாஹ் இருக்கும்போதே உள்ளது. அல்லாண்ட எல்லாம் சேர்ந்தானே அல்லாஹ். அல்லாங்கிறது அவனுடைய கை கால மூஞ்சி என்னென்ன இருக்க எல்லாம் சேர்த்து தான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் இருந்த காலமெல்லாம் அவனுடைய கண்ணும் இருந்தது. அல்லாஹ்வுடைய கைங்கிறோம். அல்லாஹ்வுடைய கை முன்னாடி இல்லாமல் இருந்து அப்புறமேல கையை படைச்சிக்கிட்டானா,
அல்லான்னு இருக்கும்போதே கையும் சேர்ந்து இருந்துச்சா? கையும் சேர்ந்து இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளுமே எல்லா உறுப்புகளுமே அல்லாஹ்கிட்ட இல்லாமல் இருந்து உண்டானது கிடையாது. அந்த அந்த என்ன சர்ச்சை பண்ணாங்கிறக்கா இந்த விளக்கத்தை சொல்கிறேன். என்ன சர்ச்சை வந்துச்சுன்னு சொன்னால், அல்லாஹ்னா அவன் அல்லாஹ்னா யாரும் விளங்கியிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுக்கு வந்து பல தன்மைகள் இருக்குது. அல்லாஹ் வந்து பிடிப்பாண்டு வருது, கை இருக்குன்னு வருது, அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு வருது. அல்லாஹ்வுடைய முகம் இருக்குன்னு சொன்னால் அந்த முகம் வந்து பின்னாடி வந்து ஒட்டிக்கிருச்சு. அல்லாஹ் இருக்கும்போது உள்ளதா? அல்லாஹ் இருக்கும்போது உள்ளது. அந்த மாதிரி வரும் பொழுது அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு இருக்குல்ல, அந்த பேச்சு கலாம், அந்த கலாம் என்பதும் அதில் தானே இருந்திருக்கு. கலாம் என்பது பேச்சு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் தானே. எப்படி முகம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கமோ, கை என்பது அல்லாஹ்வுடைய அங்கமோ, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதும் அல்லாஹ்வுடைய அங்கம்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வந்து ஆதியிலிருந்து இருந்துகிட்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கலாம் என்பது வந்து அல்லாஹ் இருக்கும் பொழுதே அந்த கலாம் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய எப்படி முகத்தை வந்து அல்லாஹ்வுடைய முகம் என்று சொல்லும்போது என்ன கருதுகிறோம்? அல்லாஹ் முதல்ல இருந்தால் முகம் இல்லாமல் பிறகு முகத்தை செஞ்சு வச்சுக்கிட்டான்னு கருதுகிறோம்? இல்லை. அல்லாஹ்வுடைய கைங்கிறது எப்படி கருதுகிறோம்? கைங்கிறது முதல் இல்லாமல் இருந்துச்சு, அப்புறமா கையை உண்டாகிட்டான்னு சொல்லுவீங்களா? அல்லாஹ்வுடைய கையினால அல்லாஹ் இருக்கும்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையும் இருக்குது. அவன் தான், அவனே தான் அது அப்படிங்கிற மாதிரி தான் விளங்குறோம். இதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய கண்ணு காது அதை விளங்குற மாதிரி அல்லாஹ்வுடைய பேச்சுங்கிறதே விளங்கணும் அப்படிங்கிறாரு அஹ்மது ஹம்பல். அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது கலாம் என்பது அல்லாஹ்ட்டே உள்ளது, பின்னாடி உண்டானது கிடையாது. அதனால அல்லாஹ்வுடைய கலாம் என்பது வந்து அது வந்து படைக்கப்படலை. அதான் முதல்ல இல்லாமல் இருந்து படைக்கப்படலை. அல்லாஹ் எப்போதெல்லாம் இருக்கிறானோ அப்போதெல்லாம் இந்த கலாமும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு இந்த முகத்துக்கு கைக்கு சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கிறது. அதோடு சேர்த்து கலாமையும் சேர்த்துக்கிறார், பேச்சுங்கிறதும் சேர்த்துக்கிறார். அல்லாஹ்வுடைய கைக்கு அவர் சொன்னாரே அது கரெக்டாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கை என்பது இல்லாமல் இருந்து படைக்கப்பட்டதில்லை. அல்லாஹ் இருக்கும்போதெல்லாம் அந்த கையும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முகம் என்பது இல்லாமல் இருந்து படைக்கப்பட்டதில்லை. ஆனால் இந்த பேச்சையும் கூட அதில் ஜாயிண்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய குரான் இருக்குல்ல, குரான் வந்து குரான் வந்து அல்லாஹ் இருக்கும்போதெல்லாம் குரான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம். சுருக்கம் அப்படி என்னது? முகம். அல்லாஹ்வுடைய முகம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் தானே. அல்லாஹ்வுடைய கை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம் தானே. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கலாம் என்பது குரான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம். அல்லாஹ்வுடைய முகம் மாதிரி அல்லாஹ்வுடைய கை மாதிரி குரான் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறாரு. இந்த கருத்தை அஹ்மது ஹம்பல் சொல்கிறாரு. இது மடமையின் உச்சம்தான். இது இருந்தாலும் இதுக்கு பின்னாடி நிறைய பேர் போனாங்க. அதை ஒருத்தர் ஜஹமியா நிறைய தப்பான கொள்கைலாம் சொன்னார். அந்த கொள்கைக்கு நம்ம போக வேணாம். இந்த விஷயத்தில் ஜஹமுங்கிறவர் நெஞ்சார் எதிர்த்தார், இது சரியில்லைன்னு சொல்லி. அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மன்சூர் கலீஃபா இருந்தார், அவர் நெஞ்சார் அஹ்மது ஹம்பல் உளர்றாருன்னு சொல்லி அவரை ஜெயிலெல்லாம் முடிச்சு போட்டாங்க. மீனிங் இல்லாத பேசுகிறார் இவர். என்ன கலாம் குரான்ங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய உறுப்பில் வருமா? அது அல்லாஹ் வந்து எத்தனை நாளைக்கு நடக்கிறது ஃபிரௌனுக்கு நடந்ததெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு செய்தியும் அல்லாஹ் சொல்கிறது பேச்சு தானே. பேச்சு நான் ஒரு மனுஷனுக்கு எடுத்துக்கிட்டு பேசுங்களேன். நான் இருக்கிறேன், என்னுடைய முகம் என்னுடையது, அதுதான். நான் இருக்கும்போதே என் முகம் இருக்கும். என்னுடைய கை வந்து நான் இருக்கும்போதெல்லாம் கை இருக்கும். என்னுடைய பேச்சுங்கிறது அப்படியா? பேச்சு என்பது நான் நினைக்கிற கருத்தையெல்லாம் வெளியில் சொல்வதற்குரிய விஷயங்கள். அது என்னுடைய அங்கம்னு யாராவது சொல்லுவாங்களா? என்னுடைய பேச்சு வந்து என்னுடைய அங்கம். மனுஷனுக்கு சொன்னா தான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். பேச்சு என்பது எந்த ஒரு காலத்திலையாவது ஒரு மனிதனுடைய ஒரு அங்கமாக இருக்குமா? அங்கமாக இருக்காதுல்ல. பிறகுதான் உண்டாகுது. அல்லாஹ் வந்து ஒவ்வொரு நேரத்தில் ஒரு செய்தியை அறிவிக்கும் போது அந்த செய்தியை சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த செய்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் வந்து நினைச்ச ஒரு செய்தியை சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பேச்சு என்பது வந்து படைக்கப்படலை, மகுலு ஆரம்பத்திலேருந்து இருக்கிறது. அல்லாஹ் இருந்த காலத்தில் எல்லாம் குரான் இருக்குதுங்கிற மாதிரி இவர் சொல்லி இந்த உதாரணத்தில் நான் காட்டினவனை சிந்திச்சு பார்த்தா நம்ம ஒரு மடமையாக தான் இருக்குது. அஹ்மது ஹம்பல் சொன்னது ஒரு அறிவாளியான ஒரு ஆள் தான். அதனால அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எடுபடலை. ஆனால் இவர் பெரிய மார்க் அறிஞராக இருந்ததுனால இந்த உலமாக்கள் சொல்கிற 50 கூட்டமும் இவர் பின்னாடி தான் நின்றாங்க. உலமாக்கள்னு சொன்னாலும் அதில் என்னென்னு கேட்டால் இப்னு தைமியா இதுக்கு பதில் சொல்கிறார். வழங்கிறதுக்காக சொல்ல போகிறேன். என்ன செய்கிறாருன்னா காலை இப்னு தைமியா வளர்க்குறாரு. லம் யக்குல் அஹதும் மின சலஃபி இன்னஹு மஹ்லூக்குன். சலஃபுகளில் முன்னோர் இந்த இப்னு தைமியா அஹ்மது பின் ஹம்பலுக்கு முந்தின சலஃபு இருக்காங்கல்ல, அந்த சலஃபுகளில் ஒருவர் கூட இன்னஹு மஹ்லூக்குன் குரான் படைக்கப்பட்டது என்றும் சொல்லவில்லை. வலம் யக்குல் அஹதும் மின்ஹும் இன்னஹு கதீமுன் குரான் வந்து ஆதியிலிருந்து உள்ளது என்றும் சொல்லவில்லை.
இது தேவையற்ற சர்ச்சைங்கிறாரு. அதாவது குர்ஆன் வந்து அதிலிருந்து இருக்குதா அல்லது இடையில அல்லாஹ் எப்போ பேசுகிறானோ அப்போ தான் அது வருதா என்ற ஒரு சர்ச்சையில் வந்து கடந்த காலத்தில் ஒருத்தருமே சொல்லலை. சும்மா தேவையில்லாமல் அல்லாஹ் இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம்னு நகர்ந்துருங்கிறாரு. உலம் யக்குல் வாஹிது மினல் கவுலைன் அஹது மின சஹாபா, சஹாபாக்களில் ஒருத்தர் கூட குர்ஆன் படைக்கப்பட்டதான்னு சொன்னது கிடையாது, படைக்கப்படலைன்னு சொன்னது கிடையாது. வணங்குதா கூட அப்போ தாபியின் சஹாபாக்களுக்கு பிந்தி தான் இந்த முசீபத்து வருகிறது. இந்த முசீபத்தை உண்டாக்குனவர் அஹ்மது பின் ஹம்பல் தான். வணங்குதா அவர் பக்கம் தான் கரெக்டுன்னு இன்றைக்கி உள்ள இந்த செலவு கூட்டம்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். வணங்குதா அவர் பக்கமும் கரெக்டு கிடையாது, இந்த ஜஹமி கூட்டத்தில் 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சர்ச்சையாடா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு போய்கிட்டு இருப்பியா, இந்த பேச்சு வந்து அவனோட ஒட்டுனதா அவனோட பிரிந்ததா இப்படின்னு அல்லாஹ் பற்றி அறிவில்லாத விஷயத்தில் சர்ச்சை பண்ணி சமுதாயத்தில் வெட்டு குத்துலாம் நடக்கிற அளவுக்கு ஆகி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அழகா போன சமுதாயத்தில் இந்த குர்ஆன் படைக்கப்பட்டதாங்கிற சர்ச்சை தான் பெரிய சர்ச்சையா, பாரிய சர்ச்சைங்கிறனால இலங்கை பாஷையில் சொன்னான் பாரிய சர்ச்சை இதை தான் ஆக்கப்பட்டுச்சு. என்ன இதில் என்ன கருத்து சொல்ல வர்றீங்க, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் வேதம் சொல்லி போய்கிட்டு இருப்பியா, இந்த குர்ஆன் வந்து அல்லாஹ் இருக்கும்போதே இருந்ததா அல்லது முதல்ல இல்லாமல் வந்து பிறகு அல்லாஹ் நினைக்கும் போது சொல்கிறானா, இது எதுக்கு அல்லாஹ்வுடைய அவன் எடுக்கிற முடிவை பற்றி எதுக்கு தேவையில்லை நீ ஆய்வு பண்ணுற, இதை பற்றி அவன் அழகாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் இப்னு தைமியா சொல்கிறது தான் இதுக்கு பதில். என்னென்னு கேட்டால் லம் யகுல் அஹது மின ஸலஃபி இன்னஹு மஹ்லூக்குன், குர்ஆன் வந்து இல்லாமல் இருந்து உருவானது என்றும் ஒருத்தரும் சொன்னதில்லை. ஃபலம் யகுல் அஹது மின்ஹு இன்னஹு கதீமுன், அது ஆதியிலிருந்தே இருந்து கொண்டு வருகிறது என்று ஒருவரும் சொன்னதில்லை. லம் யகுல் வாஹிது மினல் கவுலைனி, இந்த 2 சொல்ல ஒரு சொல்லையும் சொன்னதில்லை. அஹது மின சஹாபா, சஹாபாக்கள் ஒருத்தரும் சொன்னதில்லை. ஒல தாபியின் லஹும் பி இஹ்சான், தாபியின்களும் சொன்னதில்லை. ஒலா மம்பாதஹும் மினல் ஐமத்தி, பின்னாடி வந்த நல்லறிஞர்களும் அஹ்மது முஹம்மதுக்கு முந்தி வந்த அபு ஹனீஃபாவோ மாலிக்கோ ஷாஃபியோ சொன்னதில்லை. பலில் ஆசார் முத்தவாத்திரத்தின் அணுகும், அவங்களுடைய என்ன சொன்னார்கள் என்ற செய்திகள் எல்லாம் முத்தவாத்திராக கணக்கு வழக்கு இல்லாத அறிவிப்பாளர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அறிவிக்கிறது, அன்னஹும் கானு யகுலூன, அவங்கெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அல் குர்ஆனு கலாமுல்லா, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், அவ்வளோதான். குர்ஆனை பற்றி குர்ஆன் என்ன அல்லாஹ்வுடைய கலாம், அதை விட்டு அந்த கலாம் முன்னாடி இருந்துச்சா இடையில வந்துச்சா அப்படின்னு சொல்லுவது வந்து அர்த்தமற்றது, அதில் வந்து சிந்திக்கிறதுக்கு உள்ளது கிடையாது. அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் இதில் இந்த ஜஹமியா இவங்க என்ன வாதம் வைக்குவாங்கன்னு கேட்டால் உலகத்தில் உள்ள விஷயங்கள் வந்து 2 தான், ஒன்று ஹாலிக்கு ஒன்று மஹ்லூக். தான் ஒன்று என்னது படைத்தவன், இன்னொன்று படைக்கப்பட்டது, 2 தான் உலகத்தில் இருக்கிறது. அப்படின்னு சொன்னீங்கன்னா குர்ஆன் வந்து மஹ்லூக் படைக்கப்பட்டதுன்னு படைக்கப்படலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது படைச்சதா, அது ஹாலிக்கான்னு கேட்குறாங்க. அவர் லாஜிக்காக பேசுகிறார். இப்படி லாஜிக்காக பண்ணி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஹாதல் குர்ஆன் உள்ளது பி ஐதீனா நக்ரவுஹு, நம்ம ஓதுகிற இந்த குர்ஆன் இருக்கிறதுல அது மஹ்லூக்குன் படைக்கப்பட்டது. நம்ம ஓதுகிற இந்த குர்ஆன் வந்து மஹ்லூக்கு தான், லா ஹாலிக்குன், அது வந்து படைச்சது கிடையாது. இல்லை அன்னஹு முனஸ்ஸலுன், அது இறக்கப்பட்டுச்சு, இல்லாமல் இருந்து இறக்கப்பட்டுச்சு. அதனால் இந்த குர்ஆன் என்பதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து ஒரு கருத்தை சொல்கிறான்னு வைங்களேன், அந்த கருத்தை சொல்வது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு அங்கம்னு கருதுறது மடமை தான். அது இப்படி அவர் அஹ்மது ஹம்பல் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி அது ஒரு மடமையான கருத்து, அல்லாஹ்வுடைய அங்கம் ஆகாது. அங்கம்ங்கிறது வந்து உறுப்புகள் மாதிரி உள்ள அம்சத்துக்கு தான் வருமே தவிர அவர்லாம் மூச்சு விட்றான்னு வைங்களேன், அந்த மூச்சு அல்லாவா, நான் சொல்கிறேன் பேச்சு அல்லான்னு சொன்னீங்கன்னா மூக்கு இருந்தால் மூச்சு விடுவோம்ல, அது பார்வையில் நம்ம பார்க்குறோம்ல அதுலேருந்து ஒளி போகுதுல, அது அல்லாவா, அது அல்லாஹ் கிடையாது. அப்போ சில விஷயங்கள் காதில் கேட்குற சத்தம் அது அல்லாவா, அது அல்லாஹ் கிடையாது. அல்லாண்டா என்னென்னு கேட்டால் அவனுடைய முகம் அல்லான்னு சொல்லுங்கள், ஓகே. அவனுடைய கை அல்லாஹ்வுடைய உறுப்போ சொல்லுங்கள், அது வந்து ஆதியிலிருந்து அல்லாஹ் இருந்த காலமெல்லாம் அவனுடைய முகம் இருக்கிறது, அல்லாஹ் இருந்த காலமெல்லாம் அவனுடைய கை இருக்கிறது, அல்லாஹ் இருந்த காலமெல்லாம் அவனுடைய மூக்கு இருக்குது, கை இருக்குது, காது இருக்குது, என்னென்ன வருதோ எல்லாம் சொல்லுங்கள், வாய் வரைக்கும் சொல்லுங்கள். பேச்சு எதுக்கு சேர்க்குறீங்க, பேச்சுங்கிறது ஒரு அங்கத்தில் வராத, பேச்சுங்கிறது செயல்பாடுகள் தானே. இப்போ உதாரணமாக வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் படைச்சான்ல, அவன் படைச்சது வந்து அது என்னது, அல்லாஹ்வுடைய ஒரு செயல் தானே. அல்லாஹ்வுடைய செயலும் படைக்கப்படாதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ ஆதம் படைக்கப்படலன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆதம் படைக்கப்பட கிடையாது, அதில் உள்ள ஒரு ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய செயல் தானே. அது உலகத்தை படைத்தல் வந்து அல்லாஹ்வுடைய செயல். பேச்சு எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு செயலாக இருக்கிறதோ அது மாதிரி தான் உலகத்தை படைக்கிறது அல்லாஹ்வுடைய செயல் தான்.
அல்லாஹ்வுடைய செயலாக இருக்கிறதுனால இந்த படைத்தல் என்பதும் ஆதியிலிருந்து இருந்தது அப்படி சொல்லுவீங்களா? பிரிக்கிறீங்களா? இல்லையா? அல்லாஹ் தான் படைக்கிறான். எப்போ படைக்கிறான்? இல்லாமல் இருந்துட்டு படைக்கிறான். எப்போ பேசுகிறான்? பேசாமல் இருந்துட்டு பேசுகிறான். அப்போ அப்படின்னு எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயத்தை வந்துக்கிட்டு தேவையில்லாமல் பண்ணி அன்றைய ஆட்சியாளர்களால் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார் அஹ்மது பின் ஹம்பல். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அன்றைக்கு இருந்த கவர்மெண்ட் அரசாங்க ரீதியான விஷயங்கள் சப்போர்ட் எல்லாம் அந்த ஜஹ்மு என்பவருக்கு தான் இருந்தது. அவர் சொல்லக்கூடியதுன்னு அவருடைய கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் சொல்ல முடியலை, விவாதத்துக்கு அவர்கிட்ட போக முடியல, விவாத திறமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பிடுவாங்க, விவாதத்துக்கு போக முடியலை. அந்த ஜஹ்முங்கிறோடைய கொள்கை வந்து தப்பான கொள்கை நிறைய இருக்கிறது, அது வேறு விஷயம். இந்த விஷயத்தில் இவர் தேவையில்லாத பைத்தியகாரத்தனம் பண்ணியிருக்காரு. அது அஹ்மது பின் ஹம்பல் செஞ்சது வந்து அதை எடுத்துக்கொண்டு இப்போ குர்ஆன் மகளுக்கு பெரிய சர்ச்சை நடந்தது. இமாம் அபூ ஹம்பல் சுன்னத் ஜமாத்தை காப்பாற்றினார்கள், அஹ்லு சுன்னத்துக்கு அதனால் தலைவராகி விட்டார்கள்லாம் சொல்கிறாங்க. முதல்ல குர்ஆன் மகளுக்கா படைக்கப்பட்டதா படைக்கப்படலையாங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீ விலைக்கு மட்டும் சொல்லு பார்ப்போம். கேட்குறவனுக்கு விளங்குற மாதிரி படைக்கப்பட்டதுன்னா என்ன, படைக்கப்படலைன்னா என்ன அர்த்தம், இதை சொன்னால் என்ன வரும், அதை சொன்னால் என்ன வரும். சரி, அப்போ குர்ஆனுக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ ஹதீஸ் என்னது? குர்ஆன் வந்து அல்லாஹ் இருக்க, ஹதீஸும் அல்லாஹ்வுடைய பேச்சு தானுங்க. ஹதீஸ் என்பதும் வஹி அல்லாஹ் தானே இறக்குறான். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டதை மக்கள்கிட்ட சொல்கிறாங்கல்ல, அப்போ என்ன செய்யணும்? ஹதீஸ்களும் அல்லாஹ்வுடைய அங்கம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஹதீஸ் அல்லாஹ்ட்டேருந்து வருது. குர்ஆன் எப்படி அல்லாஹ்வுடைய பேச்சாக வருகிறதோ அதே மாதிரி ஹதீஸ் என்ன செய்கிறது? அல்லாஹ் தான் இந்த உள்ளத்தில் அதை போடுறான். உள்ளத்தில் போடும் பொழுது அப்போ உள்ளத்தில் போட்ட விஷயமும் என்னவது ஆதியிலேருந்து உள்ளதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இந்த கேள்வி கேட்டவருக்கு விளங்கலைன்னு சொல்கிறார். எனக்குமே விளங்கலை, என்னத்துக்கு போட்டு சண்டை போட்டாங்க. ஒரு சமுதாயத்தையே ரெண்டாக பிரிக்கிற அளவுக்கு பாரதூரமாக பேசுகிற அளவுக்கு இருக்கிற அளவுக்கு மரகலண்டு போய் இருந்தார்களான்னு நினைக்க கோபம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் கோபம் தான் வருது. இல்லை மூளையெல்லாம் கொடுக்கலையா, என்ன இது தேவையா? இதுதான் சத்திய அசத்தியத்துக்கு அளவுகோலாக்கி கொண்டு யாராச்சும் குர்ஆன் படைக்கப்பட்டிருன்னு சொன்னால் அவனை காஃபிர்ன்ற அளவுக்கு நான் 10 கொடுத்துருக்காங்க. அதனால் குர்ஆனுங்கிறது படைக்கப்பட்டன்னு அர்த்தம்னு கேட்டால் அல்லாஹ் இருக்கிறான் அப்புறம் தான் பேசணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் அப்படி சொன்னால் காஃபிரான். தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா பேசுவான். ஃபிரௌன் நோக்கி பேசுகிறான்னா இப்போ ஃபிரௌன் வந்து பிறகு மூசா நபிட்டு நல்லா பேசுகிறான். எப்போ பேசுனான்? மூசா நபி முந்தையே மூசா நபி பேசிட்டானல்ல, மூசா நபி கூப்பிட்டு நல்லா பேசினானே. மூசான்னு ஒருத்தர் படைக்கப்பட்டு ஒரு வந்த பிறகு தான் நல்லா பேசுகிறான். மூசாவும் கையில் என்ன வச்சுக்கிறான்னு கேட்குறான். அது எப்போ கேட்குறான்? மூசா வந்த பிறகு தானே கேட்குறான். அப்போ இந்த பேச்சுக்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் சொல்லக்கூடியது வந்து பேச்சு எப்படி அல்லாஹ்வோட ஒரு அங்கமாகும். பேச்சை போய் அவனை அங்கம் கை மூஞ்சிக்கு உள்ள வாதத்தை வச்சு அதில் ஒன்று ஃபிட் பண்ணுறாங்க. கை அல்லாஹ்வுடைய அங்கம், முகம் அல்லாஹ்வுடைய அங்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பேச்சுங்கிறது அங்கத்தில் எப்படி பாருங்க, வாய் அல்லாஹ்வுடைய அங்கம்னு சொல்லி ஒத்துக்கிறோம். பேச்சு என்பது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல். கை என்பது அல்லாஹ்வுடைய கை தான். அல்லாஹ்வுடைய கையில் என்ன செஞ்சானோ அதெல்லாம் வந்து அல்லாஹ்வாயிருமா? அல்லாஹ்வுடைய கையை கொண்டு பல விஷயங்களை செஞ்சுருக்கிறான்ல. வானத்தை கூட கைகளால் வசமா பனைனாக அபி ஐதீன், வானத்தை நமது கைகளால் படைத்திருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கைகளால் படைத்தோன்ற காரணத்தினால வானம் வந்து ஆதியிலேருந்து உள்ளதா கையினால தான் படைச்சிருக்கிறான். அப்போ கை அல்லாஹ்வுடைய அங்கமாக இருக்குமே, ஆனால் கையினால் செஞ்சதும் அல்லாஹ் ஆயிருமா? அல்லாஹ்வுடைய அங்கமாகுமா? அதுதானே. அதே மாதிரி தான் வாய் அல்லாஹ்வுடைய இதாக இருக்குமே, ஆனால் அதுலேருந்து பேசுகிற பேச்சும் அல்லாஹ் எப்படி ஆகும்? பேச்சு தான் அல்லாங்கிறாங்க, கலாம்ங்கிறது அல்லாங்கிறாங்க. அதனால அந்த கேள்வி அது கேட்குறாரு, குர்ஆன் மீது சத்தியம் செய்யலாமா? செய்யலாம். ஏன்னு கேட்டால் குர்ஆன்ங்கிறது அல்லாஹ் தான். குர்ஆன் மீது சத்தியம் செஞ்சாலும் தப்பு இல்லை. அந்த மசாலுக்கெல்லாம் போகிறாங்க தேவையில்லாமல். நமக்கு தேவை என்னென்னா இந்த சர்ச்சையெல்லாம் பார்த்துட்டு வெறுத்து போய் தான் இப்னு தைமியா என்ன செய்கிறான்னு கேட்டால் இது ஒரு அர்த்தமில்லாத வழியில் காலத்தை விரயம் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கு அஹ்மது பின் ஹம்பலை ரொம்ப மதிக்கிறவர் இப்னு தைமியா, ஆனுங்களா? அது இருக்கிற இமாம்களே ரொம்ப மதிக்கிறவர் தான். இருந்தாலும் அவர் பேரை குறிப்பிடாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஜென்ரலாக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதை வந்து மகளுக்கு ஒன்று இப்போ குர்ஆன் படைக்கப்படலை இது ஒரு சர்ச்சை பைத்தியக்காரத்தனம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னோன்னே சாதாரணமாக மக்கள் என்ன விளங்கிக்கிறாங்களோ அப்படி விட்டுறணும். அதான் சரி. மேலப்பாளையம் ரஃபீக் அலிங்கிறவர் கேட்குறாரு, பெண் குழந்தை பாதுகாப்பு, குறிப்பாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் மற்றும் அரசு வழங்கக்கூடிய இன்ன பிற சேமிப்பு திட்டங்களில் சேரலாமா? இது பற்றி மார்க்கம் கூறும் வழிமுறை என்னன்னு கேட்குறாரு. அதாவது அரசாங்கத்திலிருந்து பெண் குழந்தைகளுடைய எதிர்கால பாதுகாப்புக்காக வேண்டி சில திட்டங்களை அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பலவிதமான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதில் அவர் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை சொல்கிறார்.
அதில் சேரலாமான்னு, அது போன்ற திட்டங்களில் சேரலாமான்னு கேட்குறாரு. அவர் சொன்ன பிறகு நம்ம தேடி பார்த்தோம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னா என்ன தேடி பார்த்தோம்னு சொன்னால், அதாவது 10 வயதுக்கு இதை விஷயம் என்னன்னு விளங்கிட்டு அவங்களுக்கு ஹராமனால் தெரிஞ்சு போயிடும். 10 வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்கள் பெற்றோரோ பாதுகாவலரோ குறைந்தபட்சமான தொகையாக 1000 செலுத்தணும். அதாவது மகள் பேரில் இந்த திட்டத்தை குறிப்பிடணும். செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லிவிட்டு ஒரு 1000 ரூபா மாதம் போடணும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம், பேங்க்லேயும் போடலாம். ஒவ்வொரு நிதி ஆண்டிலும் குறைந்தபட்சமாக 1000, ஒரு நிதி ஆண்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 செலுத்தப்பட வேண்டும். இப்படி 14 ஆண்டுக்கு செலுத்தணும். 14 ஆண்டுக்கு செலுத்தணும்னா 14,000 ரூபா தான் வரும். 8.2% வட்டி வழங்கப்படுகிறது. வருமான வரி விலக்கெல்லாம் அளிக்கப்படுகிறது. முதிர்வு தொகையை 21ஆம் ஆண்டு இறுதியில் பெறலாம். ஆனால் நம்ம கொடுத்த தொகை எவ்வளோவா இருக்கும்னு கேட்டால் 14 வருஷத்துக்கு 14,000 தான் கொடுத்துருப்போம். ஆனால் என்ன செய்வான்னு கேட்டால் 8.2% வட்டியாக வழங்கப்படுகிறது. அப்போ வட்டி போட்டு தர்றான். வருஷத்துக்கு வருஷம் 1000 ரூபாய்க்கு 8 ரூபான்னு போட்டாங்கன்னா அந்த தொகை கூட்டிகிட்டு வரும்ல, கூடி போட்டு தருவான்னு வருது. ஆக மொத்தத்தில் நீங்கள் சேமிக்கிற சேமிப்புக்கு வட்டி போட்டு தான் அவன் தர்றான் அப்படின்னு இருக்கிறதுனால வட்டி தான் கூடாது தானே. அந்த சேமிப்பு திட்டங்கிற பேரில் அதெல்லாம் விழுந்துடக்கூடாது. எந்த சேமிப்புக்கு வட்டி தருகிறார்களோ அந்த சேமிப்பு எவ்வளோ நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் சரி, நம்ம பிள்ளைகள் பேரில் நம்ம வட்டி வாங்குகிறோம். பகிரங்கமாக சொல்லி தான் தர்றான், வட்டின்னு சொல்லி தான் அதை தருகிறான். அதை வச்சுக்கணும். அடுத்தது கோவையிலிருந்து அப்துல்லா கேட்குறார், ஒரு அடியான் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனை வெறுங்கையுடன் அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். உங்களுடைய இறைவன் சங்கையானவன், அவனுடைய அடியார் தனது கையை அவன் பக்கம் உயர்த்தும் போது அந்த இரு கைகளையும் வெறுமனே அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவிப்பு சல்மான் ரலி, நூல் அஹ்மது அபுதாவுது. இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ் ஏற்கக்கூடியது என்றும் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் மார்க்க அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறார்களே, எது சரியான கருத்து? அதாவது இப்படி ஒரு சொல்கிறபடி ஒரு கருத்து அஹ்மது இப்னு மாஜாவெலாம் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், இன்ன ரப்பக்கும் ஹையுன் கரீமுன், உங்களுடைய இறைவன் வெட்கப்படுறவன், ரொம்ப கண்ணியமானவன். எஸ்தஹீமின் அப்திஹ எர்ஃபா இலைஹி எதைஹி, ஒரு அடியான் தன் கையை அவனை நோக்கி உயர்த்தும் பொழுது எருதுஹுமா சிஃபர்னா சைஃபர், சிஃபர்னா ஒன்றுமில்லை, பூஜ்ஜியமாக வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு இருக்கிறது இப்னு மாஜாவில். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அல்பானி இந்த மாதிரி சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இது சரின்னு சொல்கிறாங்க, சில ஆளுக்கு சரி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு 2 கருத்து இருக்குது. எதை நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. இதில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்னென்னு கேட்டால் 2 விமர்சனத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். யார் என்ன சொன்னாங்கன்னு நீங்களே இடம் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஜாஃபர் இப்னு மைமூன் என்பவரை பற்றி அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லைஸபி கவியின் ஃபில் ஹதீஸில் வலுவானவர் இல்லை. இந்த வலுவானவர் இல்லை, பலமானவர் இல்லைங்கிறது யாருக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், யாருக்கு யாவோ சக்தி கம்மியாக இருக்கிறதோ, ஒழுங்காக கேட்டதை ஒழுங்காக மனப்பாடம் பண்ண மாட்டாரோ, பலவீனம், அதுதானே பலவீனம், அந்த மாதிரி உள்ள ஆளுக்கு தான் கவி இல்லைம்பாங்க. அப்போ அஹ்மது இமாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லைஸபி கவியின் ஃபில் ஹதீஸில் ஒரு பலமானவர் கிடையாது, பலவீனம் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா யாவோ சக்தியில் ஒரு கோளாறு உள்ளவர்னு அர்த்தம் ஒன்று. அதே மாதிரி இப்னு மொயின் அவர் சொல்கிறாரு 3 விதமாக சொன்னதாக வருகிறது. அதனால் இப்னு மொயினை தூக்கி கூட கழிச்சிடலாம். அவர் சொன்னதை 3 விதம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லைஸபி தாக்க, அவ்வளோக்கு ஒருத்தான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சாலிஹுல் ஹதீஸ், இவரோட ஹதீஸ் ஏற்கலாம் அப்படின்னு ஒருக்கா சொல்கிறார். கால மர்ரத்தன் இன்னொரு தடவை சொல்கிறார், லைஸபி சிக்கத்தின், இவர் நம்பகமான ஆள் இல்லை. அவரை பற்றி 3 இடத்துல சொல்கிறாரு. 2 இடத்துல நம்பகமான இல்லைங்கிறாரு, ஒரு இடத்துல நம்பகமானவர் சாலிஹுல் ஹதீஸுங்கிறாரு, அது நல்லவருங்கிறார். அதனால் முரண்பட்டு ஒருத்தர் சொன்னால் என்ன செய்வோம், அதை கழிச்சுவோம். அவர் என்ன சொன்னான்னு தனியாக வச்சுவோம். கால அபு ஹாத்தம் சொல்கிறாரு சாலிஹுன், இவர் நல்லவர். சாலிஹுன்னா சாலிஹான ஒரு ஆளுன்னு அர்த்தம். சரி, ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க. அகமது பலமான ஆள் இல்லைன்ட்டார். கால நசை சொல்கிறார் லைஸபில் கவி,
பலமான ஆள் இல்லை அப்படிங்கிறாரு. கால தாரகுத்தனி சொல்கிறாரு, யோத்த பர்பிகி, இவரை வந்து ஒரு படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ளலாம், ஆதரவு பலவீனமான ஆள் தான், ஒரு படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு மென்மையான முறையில் ஆதரவு தெரிவிக்கிறார். கால இப்னு அதி சொல்கிறாரு, லம் அர் அகாதீதவும் முன்கர், இது எல்லாமே தகதீபில் இவரை பற்றி உள்ள ஒட்டுமொத்த விமர்சனம் இது. லம் அர் அகாதீதவும் முன்கரத்தன், இவருடைய ஹதீஸுகளில் முன்கர் நிராகரிக்கப்பட்டதாக நான் காணவே இல்லை. அர்ஜு அன்னஹு லாபசபிகி, பரவாயில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். யுக்தபு ஹதீஸு ஃபில் லோஃபாயி, பலவீனர்கள்ங்கிற ஒரு பட்டியலில் ஒரு ஹதீஸ் எழுதி வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஹதீஸ் இப்னு அதி என்ன செய்கிறாருன்னா, பலவீனர்கள்னு ஒரு பட்டியலை போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாமே தவிர பலமானவர் என்று ஒரு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறாரு. அதே மாதிரி காலல் புகாரி சொல்கிறார், லைசபி ஷையின், இவர் ஒரு கணக்கே கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். யாக்கூப் இப்னு சுஃபியான் சொல்கிறாரு, ஃபி பாபி மை யர்கபு அன் ரிவாயத் அன்ஹும், யாருடைய ரிவாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதோ அப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு தலைப்பு போட்டு அந்த பட்டியலில் இவரை கொண்டு வந்திருக்கார். யாக்கூப் இப்னு சுஃபியான் என்பவர் வந்து இவருடைய பின்வரும் ஆட்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு தலைப்பு போட்டார். அதில் இந்த ஜாஃபர் இப்னு மைமூன் என்பவரை என்ன செய்கிறாரு, கொண்டாந்து போட்டிருக்கிறார். அதே மாதிரி அஹ்மது பின் ஹம்பல் சொன்னதாக ஒரு மகன் சொல்லுகிறாரு, அக்ஷா யகுன் லைஃபன், இவர் பலவீனமாக இருப்பார் என்று நான் அஞ்சுகிறேன் அப்படிங்கிறார். அது ஹாக்கிம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நம்பகமானவருங்கிறார். இப்னு ஹிப்பான் வந்து நம்பகமானவருங்கிறார். இப்னு ஷாஹின்கிறவர் நம்பகமானவருங்கிறார். அப்போ இந்த 3 பேர் மாத்திரம் நம்பகமானவர்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 3 பேருமே வந்து நம்பகமானவர்கள்ங்கிற விஷயத்தில் எடை போடுற விஷயத்தில் இவரை விட நம்பகமானவர்களுக்கு மாற்றமாக சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது. ஹாக்கிம்னா பின்னாடி வந்த ஒரு ஆள், அதுக்கு அஹ்மது பின் ஹம்பல், யாக்கூப் இப்னு சுஃபியான், புகாரி, இவங்களெல்லாம் கோளாறு உள்ள ஒரு ஆள்னு சொல்லி இருக்கும்போது அவங்கள நம்பகமானவர்னு ஹாக்கிம் சொன்னால் ஏற்றுக்கக்கூடாது. அவங்க கருத்தை சொல்லாமல் இருந்து இவர் நம்பகமானவர்னால் ஏற்றுக்குருவாங்க. அப்போ ஹாக்கிம் நம்பகமானவருங்கிறாரு. இப்னு ஹிப்பான் யாரை வேணாலும் நம்பகமானவர்னு சொல்லுவார். யாரை பற்றி விமர்சனம் இல்லையோ அவங்களெல்லாம் நம்பகமானவர்னு சொல்லக்கூடியவர் யார், இப்னு ஹிப்பான் அவர் சொல்லியிருக்கார். இப்னு ஷாஹின் சொல்லியிருக்கிறார். இவங்களெல்லாம் வந்து புகாரி அளவுக்கோ அஹ்மது பின் ஹம்பல் அளவுக்கோ இப்னு அதி அளவுக்கோ யாக்கூப் இப்னு சுஃபியான் அளவுக்கோ வலுவான ஆளுக்கு கிடையாது. அந்த தாரகுத்தினி அளவுக்கோ நசை அளவுக்கோ வலுவானது கிடையாது. கூட்டி கழித்து மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அபு ஹாத்தம்ங்கிறவர் மட்டும் இவர் நல்லவருங்கிறார். ஒன்று தாரகுத்தினி படிப்பணிக்கு எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறாரு, ஆதாரத்துக்கு எடுத்துக்கிற வேணாங்கிறார், லேசாக சொல்கிறார். அதே நேரத்தில் இப்னு அதி இவர் எழுதி வச்சுக்கலாம், நான் பலவீனர் பட்டியலில் போட்டிருக்கேங்கிறாரு. புகாரி வந்து கணக்கில் இருக்கக்கூடாதுங்கிறாரு. கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஆட்கள்ங்கிற ஒரு பட்டியலில் இவர் வரையும் சேர்த்துருக்கிறாரு யாக்கூப் என்பவர். அதே மாதிரி வந்து அஹ்மது பின் ஹம்பல் வந்து இவர் பலவீனமாக இருப்பார், நான் பயப்படுறேங்கிறார். அப்போ இவர் நம்பகமான ஆள்னு சொன்ன ஆளுக்கு யாருன்னு கேட்டால் ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், இப்னு ஷாஹின், இவர்கள் நம்பகமானவர்கிட்ட நம்ம ஏற்றுக்கலாம். எப்போ ஏற்றுக்கலாம்னு கேட்டால் இவர்களை விட பன்மடங்கு உயர்வாக இருக்கக்கூடிய அறிஞர்கள் அந்த அறிவிப்பாளரை பற்றி ஒரு கருத்தும் சொல்லாமல் இருந்து இவர்கள் நம்பகமானவர்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம். மாற்றமாக கருத்து அவங்க சொல்லியிருக்கும் போது அதுக்கு போட்டியாக இவரை கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது. புகாரிக்கு போட்டியாக ஹாக்கிமுடைய கருத்தை கொண்டாந்து, ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க ஆட்களை பற்றி இடம் போடுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கம்மி. புகாரி காலத்தால் நெருங்கினவராக இருக்கும்போது அவருக்கு நல்லா தெரியும். இவங்கெல்லாம் ரொம்ப பின்னாடி வந்துடுறாங்க. ரொம்ப பின்னாடி வந்த ஆட்களாக இருக்கிறதுனால புகாரி, அஹ்மது பின் ஹம்பல் போன்றவர்கள் ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது அதுக்கு முரணாக இவர்கள் சொல்வார்களே, ஆனால் அதை எடுக்க முடியாது. இந்த அடிப்படையில் தான் கருத்து வேரோடு வருது. மொத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இவர் பலவீனமானவர் என்பது தான் ஒரு சரியான ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்னு ஹஜரோடு என்ன செய்கிறாருன்னா சதுவுக்குன் யுக்திவ் தக்ரீபில் சொல்கிறாரு, இவர் உண்மையாளர் தான், ஆனால் தவறு செய்வார், பிழை விடுவார், காரணத்தோடு விளக்கிறார். அதனால் வந்து இவர் வந்து பலவீனமான ஆள் என்பதுதான் சரியானது. முகமது யூசுப் கடையநல்லூர் கேட்குறாரு, நூஹ் நபி காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்தில் உலகம் முழுவதும் அளிக்கப்பட்டதா அல்லது நூஹ் நபி வாழ்ந்த பகுதி மட்டும் அளிக்கப்பட்டதா? இந்த கேள்வி ஏனென்றால் நூஹ் நபி அவர்கள் வாழ்ந்த பகுதியில் மட்டும்தான் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்திருப்பார்கள். அப்படி இருக்கையில் அந்த மக்கள் நபியை நிராகரித்ததற்கு உலகம் முழுவதும் அளிக்கப்படுமா? மேலும் நூஹ் நபி வாழ்ந்த காலத்தில் உலகின் மற்ற பகுதிகளில் வேறு இறை தூதர்கள் இருந்திருப்பார்கள். அதனால் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டிருக்காதே, நூஹ் நபியின் சமுதாயம் மட்டுமே அழிக்கப்பட வாய்ப்பு உள்ளது கேட்குறார். அப்போ நூஹ் நபியுடைய காலத்தில் ஒரு வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளப்பிரளயம் ஏற்படும் பொழுது நூஹ் நபியுடைய
அந்த அந்த பகுதி, அந்த ஊர், அந்த நாடு, அந்த பிரதேசம் மட்டும்தான் அழிக்கப்பட்டிருந்தால் ஓகே. உலகம்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னு சொன்னால் அப்போ எவ்வளோ மக்கள் வேற ஒரு நபிமாரெலாம் இருந்திருப்பாங்க, அதில் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் இருந்திருப்பாங்க, அவங்களெலாம் மட்டும் அழிக்க முடியாத அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் கேட்குறாரு. இதில் வந்து நூஹு நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளத்தின் அளவு எப்படி இருந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தண்ணி வெள்ளம் மழை கொட்டுன்னு கொட்டுது, கீழே இருந்து வர தண்ணி பொங்குது, பொங்கின உடனே தண்ணி மேலே 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 ஏறிக்கொண்டே வருகிறது. எந்த அளவுக்கு ஏறி வருதுன்னு சொன்னால், அங்கே உள்ள மலைகள் எல்லாம் மூழ்கும் அளவுக்கு, அங்கே சில மலைகள் இருக்கும்ல, அது மலையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு மேலே போச்சு. தண்ணி வந்ததுன்னா ஒரு 10 அடி 100 அடி 1 மீட்டர் அளவுலாம் கிடையாது. ஒரு மலைங்கிறது என்னது, மலைங்கிறது ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு இருக்குமா இல்லையா உயரம். அப்போ 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி உயரமாக இருக்கக்கூடிய மலைகளும் முங்கி விட்டன. அதுக்கு மேலே தான் கப்பல் பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறது. கப்பல் வந்து பிரயாணம் பண்ணுது, அது எவ்வளோ தண்ணியில் போகுது, மலை உயரத்துக்கு மேலே உள்ள தண்ணி. அது வடியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், போய்கிட்டே இருக்கும்போது இந்த ஜூதின்னு ஒரு மலை, அரராட்டு மலைன்னு சொல்லுவாங்க, அந்த ஜூதிங்கிற மலை குர்ஆன்ல ஜூதின்னு சொல்லப்படுது. அந்த ஜூதி மலைக்கிட்ட வரும் பொழுது தண்ணி இறங்க ஆரம்பிக்குது. அந்த கப்பல் அப்படியே அந்த மலையில் வந்து உட்காருது, மலை உச்சியில். அப்போ ஜூதி மலையை மூழ்கடிச்சிருச்சு, இன்னும் ஏராளமான மலைகளை மூழ்கடிச்சிருச்சு. மூழ்கடிச்சு மலைக்கு மேலேயே தான் அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ மழை அளவுக்கு அந்த வெள்ளம் வந்து மூழ்கடிச்சு அதை வந்து அழிச்சிருக்கு என்று சொன்னால், அப்போ நம்ம என்ன சிந்திச்சு பார்த்தா என்ன விளங்கணும், மழை அளவுக்கு மூழ்கிருச்சின்னு சொன்னால் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ சென்னையில் உள்ள ஒரு வெள்ளம் வந்து ஒரு இத்தனை சென்டிமீட்டர் அத்தனை சென்டிமீட்டர் கணக்கெலாம் சொல்கிறாங்க. மழையுடைய அளவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 100 சென்டிமீட்ரு 93 சென்டிமீட்டர் தான் பயங்கரம்ங்கிறாங்க. 90 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா சென்னையை மட்டும் பாதிக்கும். 93 சென்னையை பாதிக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு 200 இருந்தால் என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏரியாவை பாதிக்கும். ஒரு 300 சென்டிமீட்டராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும். அது சென்டிமீட்டர்லாம் கடந்து மீட்டர் கணக்கில் போச்சுன்னு வைங்க, மீட்டர் கணக்கில் 1 மீட்டர் அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 10 மீட்டர் வந்தால் என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே பரவலாக எல்லா பக்கமும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கும். இது வந்து அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பல் வந்து மலையில் உட்காருது. எப்படி வருதுன்னு கேட்டால், கீழே யா அருள் இவ்வளோ மாக்கி, பூமியே உன்னுடைய தண்ணீரெல்லாம் நீ விழுங்கு, இப்போ யா சமாவு அக்லி, வானமே நீ நிப்பாட்டு என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டது. ஒகையில் மாவு குதியல் அம்ரு, தண்ணியெல்லாம் வந்து வடிந்தது, காரியம் முடிக்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு வஸ்தவத் அலல் ஜூதி, அந்த கப்பல் ஜூதி மலையின் மீது போய் அமர்ந்தது. மலையின் மீது அமர்ந்ததுன்னா என்ன அர்த்தம், அந்த மலைக்கு மேலே தண்ணி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும்போது இந்த கப்பல் மலைக்கிட்ட அந்த மலைக்கு மேலே வருது. அப்போ அந்த தண்ணி இறங்கும்போது அந்த கப்பல் எதில் உட்காந்துரும், அந்த மலையில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் படிப்படியாக மொத்தமாக இறங்கி வடிஞ்ச பிறகு இறங்கி வந்திருப்பாங்க. அந்த கப்பல் வந்து மலையின் மீது நிலை கொண்டதுன்னு வந்து முடிஞ்சிருக்கிறது. அப்போ ஒரு மலைகளையெல்லாம் இது நிற்கும் போது தான் ஜூதி மலை, அதுக்கு முன்னாடி எவ்வளோ மேலே ஓடிச்சுன்னு தெரியலை. நிப்பாட்டி வடியும் போது தான் ஜூதி மலையில் வந்து இருக்கிறது. அந்த ஜூதி மலையை விட இன்னும் உயரமான எத்தனை மலைகளுக்கு மேலே போணுச்சுன்னு தெரியலை. அப்போ அவன் மலைகளை விட உயரத்தில் தான் அந்த வெள்ளம் வந்திருக்கும் போது கண்டிப்பாக இந்த அளவை வச்சு நீங்கள் சிந்திச்சிங்கன்னா முழு உலகையும் தான் பாதிக்கும். ஒரு ஊரில் வந்து இமயமலை அளவுக்கு இந்தியாவில் வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னால் சென்னை தானே பாதிக்கப்படும். இமயமலை அளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க, அதையும் மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னு வைங்க, அது எல்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் உலகமெல்லாம் மூழ்கி போனால் தான் அது இன்னும் கொஞ்சம் குறைய இருக்கும். என்ன கூட இருக்கும், அந்த இமயமலை பகுதியில் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்காவது இருக்கும், இன்னும் சில பேருக்கு 4 கிலோமீட்டராவது இருக்கும். ஆனால் தண்ணி வந்து மலைக்கு மேலே போச்சுன்னு வரும்போது மலைக்கு மேலே தண்ணீர் வருவது என்பது எவ்வளோ பெரிய அளவு. அது கொஞ்சோன்னு கடல் ஒழுகி வரும்பொழுதே கடல் மட்டம் ஏறிடுச்சுங்கிறாங்க. அப்போ மொத்தத்துக்குமே தண்ணி எல்லா பக்கம் இமயமலையில் தண்ணி வந்து மலையில் மட்டும் போய் நிற்கி,
இமயமலை அளவுக்கு தண்ணி உயருதுன்னு, இமயமலையே திருச்சி மலைக்கோட்டை ஏதோ ஒன்று வைங்க, ஒரு மலைக்கு மேலே போய் தண்ணி நிற்கிதுன்னு சொன்னால் அதனுடைய மட்டம் அப்படி விரிஞ்சு எல்லா பக்கம் பரவிடுமா இல்லையா? அப்போ இந்த தண்ணியுடைய அளவை வச்சு இப்போ அதெல்லாம் தான் சர்ச்சை. எதனால் உலகம் பூரா அழிக்கப்பட்டதாங்கிற விவாதம் எதனால் வருதுன்னு கேட்டால், அந்த அழிவுடைய அளவை பார்க்கும் பொழுது என்ன இருக்கிறது, அது வந்து ரொம்ப அளவு மலைகளை எல்லாம் மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளம் வந்திருக்குது. அந்த மலையில் தான் அந்த கப்பலை வந்து இறங்குது. கப்பல் இறங்கி நிலை கொண்டதை எப்போ தான் தண்ணி இறங்கும்போது நேராக ஜூதி மலையில் உட்காந்துருச்சுன்றதை வந்து சொல்கிறோம். அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது இதில் வந்து பெரிய வெள்ளம் வந்ததுனால இது உலகம் முழுதுக்கும் உள்ளதாக எடுத்துக்கொள்வது தான் சரிங்கிறது ஒரு கருத்து. அது விளங்க முகாந்திரம் இருக்கிறது. சரி, அடுத்து என்னன்னு கேட்டால் 37வது சூறாவில் 77வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் 75, 76, 77, 78 வருது. உலக்கது நாதானா நூஹு நம்மளை அழைத்தார், சொல்ல நேமல் முஜிபூன், நாம் நல்ல பதில் அளிப்பவர்கள் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு, நஜ்ஜை நாகு அகலகு மினல் கர்பில் அலீம், மகத்தான துன்பத்திலிருந்து அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நம்ம காப்பாற்றினோம். வஜால்னா துர்ரியத்தகு, அவருடைய சந்ததிகளை ஹுமுல் பாக்கியின், அவர்களை மட்டுமே மிச்சமாக ஆக்கினோம். அவருடைய சந்ததிகளை மட்டுமே, ஹுமுல் பாக்கின்னா வரையறுத்து சொல்வது, அவங்கள மட்டும்தான் மிச்சமாக்கி வைத்தோன்றான். வஜால்னா துர்ரியத்தகு ஹுமுல் பாக்கியின், அவருடைய சந்ததிகளை அல் பாக்கின்னு சொன்னால் மிச்சமாக்கின்னு அர்த்தம். ஹுமுல் பாக்கின்னா அவங்களத்தான் மிச்சம் வச்சோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவருடைய சந்ததிகள் மட்டும்தான் மிச்சமானார்கள்ன்ற அந்த வாசகம் வந்து ஒட்டுமொத்த உலகமே அழிக்கப்பட்டுச்சு, இவங்க மட்டும்தான் மிஞ்சினாங்கன்னு வருது. அந்த கருத்தை தருகிறது எது? 37வது சூறாவில் 77வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து அந்த தண்ணி வந்துச்சுல, அந்த வெள்ளம் வரும்போது அதை வர்ணித்து சொல்லக்கூடிய ஒரு வசனத்தில் 11வது சூறாவில் வந்து 42வது வசனத்தில் ஒஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜின் கல் ஜிபால், அந்த கப்பல் அவர்களை ஏற்றி சென்றது. எங்கே ஏற்றி சென்றதுன்னா ஃபீ மௌஜின் கல் ஜிபால், மலைகளை போன்ற அலைகள். அந்த அலை அலையே மலை மாதிரி இருக்குங்கிறான். தண்ணி வருது எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் ஒரு அலையை நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ பெரிய அலையாக இருக்குது, ஒரு 4 அடி 3 அடிக்கு ஒரு 4 மீட்டர் 3 மீட்டர் அளவுக்கு ஒரு உயரமாக இருக்கும். அதான் இருக்கும். மலை போன்ற அலைனா அந்த அலையே எவ்வளோ வருது, ஒரு மலை அளவுக்கு வருது. அப்படிங்கிற அளவு ஒஹிய தஜ்ரீபிஹிம், இந்த கப்பல் அவர்களை கொண்டு சென்றது ஃபீ மௌஜின் கல் ஜிபால், மலைகளை போன்ற அலைகளில். அலை வருது, அந்த அலை எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு அலையும் அப்படி வருது, மலை உயரத்துக்கு போயிட்டு வருது. மலை உயரத்துக்கு போயிட்டு வர்ற ஒரு அலையாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஒரு பிரளயமாக இருக்கும் என்பது அந்த பிரளயத்தின் அளவை பார்க்கும் பொழுது அது ஒன்று விளங்குறது. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது என்னென்னு இது விளங்கிறோம். அப்போ இதில் என்னன்னு கேட்டால், நூஹ் நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரளயத்தின் அளவு கூடுதலாக இருக்கிறதுனால தான் இது உலகம் ஃபுல்லாக உள்ளதுங்கிற மாதிரி கருத்தை சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அதில் சில நீங்கள் கேட்ட கேள்விகள் இருக்கிறது. என்ன கேள்வி இருக்கிறது? இவருடைய சமுதாயத்தில் உள்ளவங்க ஏற்றுக்கிறலங்கும்போது இவரைத்தானே அழிக்கணும். இவ்வளோ பெரிய பிரளயத்தை அழிச்சா தான் எல்லாமே போயிருக்குமே. இப்போ டெல்லியில் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் சென்னையும் தானே மூழ்கி போயிடும். இங்கே உள்ளவனு எதுக்கு மூழ்கி அடிக்கணும்? நல்லவங்களாம் இருந்திருப்பாங்கல்ல. நல்லவங்க இல்லாட்டாலும் நபி அனுப்பப்படாத மக்களை போட்டுட்டு எதுக்கு அழிக்கணும்? நூஹ் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் போட்டு உலகத்தையும் போட்டு அழிக்கணுமான்ற மாதிரி ஒரு விதமான கேள்விகள்லாம் வரலாம். ஆனால் அதை சிந்தித்து பார்க்கும்போது நம்ம சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் நபிக்கு உள்ள காலகட்டத்தை வந்து பெரிய காலகட்டமாக நம்மளாக விளங்கி வச்சுருக்கிறோம். நம்மளாக விளங்கி வச்ச காரணத்தினால ஆதமுக்கும் நூஹுக்கும் மத்தியில் எக்கச்சக்கமான நபிமார்கள்லாம் வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது. ஆனால் நம்ம இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செஞ்சோம்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த நபியே நூஹு தான். ஆதமுக்கு நூஹுக்கு மத்தியில் நபிமார்கள்லாம் வரல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஆதமுக்கு அடுத்த நபி என்னன்னு கேட்டால் நூஹு நபி தான். அப்படிங்கிறது தான் சரியான புரிதலாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால், அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக அல்லாஹ் பேசினா நேரடியாக அனுப்பி விட்டான்னு வைங்க, அதுக்கு உள்ள நபிமார்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கிறான்.
அதை அறிவிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், ஒவ்வொரு வசனத்தை சிந்திச்சு பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஷீது வந்தார், அது வந்தார்னு கதைகளில் இருக்குது, ஹதீஸுகளில் இல்லை. கதைகளில் நெஞ்சிருக்கிறாங்க. ஆதமுடைய பிறகு நிறைய நபிமார்களை சொருவி இருக்கிறாங்க. ஆனால் ஆதமுக்கு பிறகு வந்த நபி வந்து நூஹு தான். ஆதமுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவர் தான் அவர். ஆதமுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவர். ஆதமுக்கு அப்புறம் நூஹு வந்துடுறார். அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் போல மக்கள்லாம் இருக்கலை. அவர் இருந்த பகுதி மட்டும்தான் மக்கள்னு வரும். அப்படி தானே வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மக்கள் அழிச்சிருந்தான்னு சொன்னால் பூமி முழுசு மக்கள் இருந்தாங்களா? அழிக்கலை. அப்போ நூஹு நபி காலத்தில் மக்கள் அழிச்சாங்கன்னு சொன்னால் நூஹு நபி காலத்தால் ஆதமுக்கு நெருக்கமானவராக இருந்தார்னு வைங்க. அப்படி இருந்தார்னு சொன்னால் நூஹு நபியுடைய காலத்தில் மக்கள் அழிக்கப்பட்டாங்கன்னா மக்கள் அங்கே மட்டும்தான் இருந்தாங்க, வேறு பகுதியில் மக்கள் இல்லை, நபியும் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துடும். இப்போ நம்ம அது சம்மந்தமாக என்னென்னலாம் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்ன அவுகைனா இலைக்க முகமதே, உமக்கு நம்ம வஹி அறிவித்திருக்கிறோம். எது மாதிரி அறிவித்திருக்கோம்னா, கமா அவுகைனா இலா நூஹின் ஒன்னபியின மிபாதிகி, நூஹுக்கும் அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கும் அறிவித்தது போல் உமக்கு அறிவித்திருக்கோம். நூஹுக்கு முந்தைய அறிமெல்லாம் சொல்லலை, உனக்கு வஹி அறிவிக்கிறோம். எந்த மாதிரி அறிவிக்கிறோம்? நூஹுக்கு அறிவித்தது போலன்னு ஆரம்பமே நூஹுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நூஹுக்கு அறிவித்தது போலவும் ஒன் நபியின மிம்பாதிகி, அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கு அறிவித்தது போலவும் உமக்கு நம்ம வஹி அறிவித்தோம் என்று சொல்லி 4வது சூறாவில் 163வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நபிக்கு நூஹு நபிக்கு முன்னாடியும் பல நபிமார்கள் வந்திருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான்? அவங்க அதை ஆரம்பிச்சிருப்பான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உமக்கு அறிவித்த வஹி எது மாதிரின்னு கேட்டால் நூஹுக்கு அறிவித்தோம்ல. அப்போ நூஹுக்கு தான் ஃபஸ்ட்டு வஹி வருது. ஆதமுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நூஹுக்கு தான் வஹி வருது. முதல் நபி அவராக தான் வர்றாரு, ஆதமுக்கு பிந்தி வர நபியில். அப்போ இலா அவுகைனா கமா அவுகைனா இலா நூஹின், நூஹுக்கு அறிவித்தது போலவும் ஒன் நபியின மிம்பாதிகி, அவருக்கு பிந்தி உள்ள நபிமார்களுக்கு அறிவித்தது போலவும் உமக்கு அறிவித்திருக்கிறோம். ஃபஸ்ட்டு நூஹு தான் வஹி அறிவிச்சால நூஹு தான். அந்த மாதிரி தான் உனக்கு அறிவிச்சிருக்கிறோம் என்று 463 வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து முந்தைய சமுதாயங்களை அழித்ததை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 9வது சூறாவோட 70வது வசனத்தில் அதை பற்றி பேசுகிறான். பேசும்போது என்ன செய்யறான்? அலம் யத்திஹிம், இவர்களுக்கு தெரியாதா, நப உள்ளதின மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயம். முன்னர் சென்ற சமுதாயம்னு சொல்லும்போது அல்லாஹ் எங்கே ஆரம்பிக்க? கௌம் நூஹுலேருந்து ஆரம்பிக்கிறான். கௌமி நூஹின், நூஹுடைய சமுதாயம். ஓ ஆதின், ஆது சமுதாயம். ஓ சமூது சமுதாயம். ஓ கௌமி இப்ராஹிம, இப்ராஹிமுடைய சமுதாயம். ஓ அசாபி மதியன, மதியன் வாசிகள். ஓல் மூத்தபிக்காத்துங்கிற சமுதாயம். இவங்களை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறான். முந்தி அழிச்சிருக்கிறமே இவன் திமுறை ஆடிக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு முந்தி எவ்வளோ பேர் அழிச்சிருக்கிறோன்னு சொல்லும்போது முந்தி அழிக்கப்பட்ட சமுதாயத்தை சொல்லும்போது நூகத்தை ஆரம்பிக்கிறான். அதுக்கு முந்தி ஒரு சமுதாயம் இருக்கவும் இல்லை, அழிக்கவும் இல்லை. அப்படி இருந்தால் தான் சொல்ல முடியும். அலம் யத்திஹிம் நப உள்ளதீன மின் கபலிஹிம், இவர்களுக்கு முன்னர் உள்ள சமுதாயத்தை பற்றி செய்தி தெரியாதான்னு சொல்லிட்டு கௌமி நூஹின்னு ஆரம்பிக்கிறான். நூஹுடைய சமுதாயம், அப்புறம் ஆது, அப்புறம் சமூது, அப்புறம் இப்ராஹிமுடைய சமுதாயம்னு வருகிறது 9:70. அதே மாதிரி வந்து 14:9 என்ன வந்திருக்குன்னு கேட்டால், அலம் யத்திக்கும், உங்களுக்கு தெரியாதா, கிடைக்கவில்லையா, நப உள்ளது மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் சென்ற சமுதாயங்களை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு அதை பட்டியல் போடுறான்ல. கௌமி நூஹின், நூஹுடைய சமுதாயம் உங்களுக்கு தெரியாதா, வாதின், ஆது சமுதாயம் தெரியாதா, சமூது தெரியாதான்னு சொல்கிறான். அப்போ உங்களுக்கு உள்ள சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லும்போது முதல் சமுதாயமாக அல்லாஹ் யாரை சொல்கிறான்னு கேட்டால் நூஹத்தான் சொல்லி காட்டுறான். 14:9 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து 11:89 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா கௌமி, என்னுடைய கூட்டமே, லா எஜரி மன்னக்கும் ஷிகாக்கி யுசீபக்கும் மிசலமா அசாப கௌமு நூஹின், நூஹுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று, அவு கௌமு ஹூதின், ஹூது சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று, அவு கௌமு சாலிஹின், சாலிகுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்று உங்களுக்கு ஏற்படும் என்று அச்சமற்று இருக்கிறீர்களா? உங்களுக்கு வந்து நூஹு நபி சமுதாயத்துக்கு வந்தது மாதிரி அப்படி பட்டியல் போடும்போது நூஹு நபிக்கு முந்தி ஒரு சமுதாயமே இருந்தால சொல்ல மாட்டேங்கிறான். உங்களுக்கு முந்தி சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லும்போது அழிக்கப்பட்ட பட்டியலில் ஃபஸ்ட்டாக சொல்வது எதை சொல்லி காட்டுறான்? நூஹு நபியை சொல்லி காட்டுறான். அப்போ லா எஜரி மன்னக்கும் ஷிகாக்கி யுசீபக்கும் மிசலமா அசாப கௌமு நூஹின், நூஹு சமுதாயத்துக்கு ஏற்பட்டது போன்றது உங்களுக்கு ஏற்படுவதிலிருந்து அச்சமற்று இருக்கிறீர்களா? அதுக்கப்புறம் ஹூது, அப்புறம் சாலிஹின் எல்லாத்தையும் சொல்கிறான். நூஹுக்கு முந்தைய ஒரு சமுதாயத்துக்கு இருக்குமையானால்
அவங்களும் எல்லாம் நினைஞ்சிருப்பான் சொல்லி காட்டியிருப்பான் என்பதை பார்க்கும் பொழுது முந்தி போனவர்கள்னு சொல்கிற எல்லா இடத்துலையும் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து நூஹ் நபியிலேருந்து ஆரம்பிக்கிறான். அடே உன்னை திமுறா இருக்கிறேடா, உனக்கு வந்து எவ்வளோ பேர் அழிச்சிருக்கோன்னு சொல்லும்பொழுது எங்கேருந்து அழிச்ச ஸ்டார்டிங் நூஹுக்கும் ஆதமுக்கும் மத்தியில் எக்கச்சக்கமான நபிமார்கள் இருந்திருப்பார்களே ஆனால், அவங்கள நல்லவங்க கெட்டவங்க இருந்திருப்பார்களே ஆனால், அவங்கள அழிக்கப்பட்டு இருப்பார்களே, அதைத்தானே ஆரம்பிக்கணும். அது சொல்லவே மாட்டேங்கிறான்ல. அது மாதிரி என்ன செய்கிறான். அதுக்கு அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ஓ கம் அழக்கனா மினல் குரூனி மிம்பாதி நூஹின், நூஹுக்கு பிறகு எவ்வளோ சமுதாயங்கள் அழித்திருக்கிறோம், நூஹுக்கு பிறகு எவ்வளோ சமுதாயம் அழித்திரு, நூஹுக்கு முந்தி சொல்லவே மாட்டேங்கிறான். 17 வசனத்தில் அப்படி வருகிறது. அதே மாதிரி வந்து ஒய்யு கதிபூக்க, உண்மை அவர்கள் மறுப்பார்களே ஆனால், அது கதபத்து கபலகும் கௌமு நூஹின் ஆதுவ சமூத், இவர்களுக்கு முன்னாடியே நூஹுடைய கூட்டமே மறுத்திருக்கிறாங்க, ஆது மறுத்திருக்கிறாங்க, சமூது மறுத்திருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலே எல்லாம் போடுறான். அதில் ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறான்னா நூஹுடைய சமுதாயம்ங்கிறான். அப்போ அழிக்கப்பட்டது அந்த விஷயத்தை பேசும்போது முதல்ல அழிக்கப்பட்டது சமுதாயமாக அல்லாஹ் சொல்வது நூஹத்தான் சொல்லி காட்டுறான். இது 22:44. அதே மாதிரி வந்து நபிமார்கள்ட்ட எடுத்த உடன்படிக்கை எல்லாம் சொல்கிறான் 33:7 வசனத்தில். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இது ஆகுதுன்னா மின நபி ஈன மீசாக்கவும், நபிமார்கள்ட்ட உடன்படிக்கை எடுத்தோம். ஓ மின்க, உம்மிடத்திலும் எடுத்தோம், முகமதே உம்மிடத்திலும் எடுத்தோம். ஒமின் நூஹின், நூஹிட எடுத்தோம், இப்ராஹிம்கிட்ட எடுத்தோம். நபிமார்கிட்ட எடுத்த உடன்படிக்கை சொல்லும் பொழுது ஒன்னிடத்துல எடுத்துருக்குறோம், நூஹிட்ட எடுத்தோம், இப்ராஹிம்கிட்ட எடுத்தோம், மூசா எடுத்து பட்டியல் போடும் பொழுது நூஹை தான் ஃபஸ்ட்டு எல்லாம் சொல்கிறான். நூஹுக்கு முந்தி யாரும் சீது அப்படி யாராவது இருந்தால் யாரை பற்றி சொல்லணும்ல, அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அதே மாதிரி வந்து இது 33:7. 38, 13, 14, 15, 12, 13, 14 என்ன வருதுன்னா, கதபத்து கபுலகும் கௌமு நூஹின், இவர்களுக்கு முன்னார் நூஹு சமுதாயம் பொய்யாக்கினார்கள். ஓ ஆதுன், ஆது பொய்யாக்கினார்கள். ஓ ஃபிரௌனு வந்து பொய்யாக்கினான் என்று ஓ சமூது லூத்துடைய சமுதாயம் எல்லா பட்டியலையும் போடுறான். அப்போ இவங்களுக்கு முந்தி பொய்யாக்கினவர்ன்ற பட்டியல் வரும் பொழுது நூஹுடைய சமுதாயத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறானே தவிர வேறு அதுக்கு முந்தைய ஒரு சமுதாயத்தை குரானில் எந்த இடத்துலையும் சொல்லப்படவே இல்லை. அதே மாதிரி வந்து 45 எல்லாம் என்ன செய்கிறான்னா, கதபத்து கபலகும் கௌமு நூஹின், இவர்களுக்கு முன்னாடி நூஹுடைய கூட்டம் பொய்யாக்கினார்கள்னு அங்கே நூஹுடைய நபியை தான் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 42:13 ஒரு அழகான வசனம் என்ன இருக்குன்னா, ஷரா அலகுமின தீனி, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு நல்லா வழிமுறையாக ஆக்கியிருக்கிறான். மாவசாபிஹி நூஹன், நூஹுக்கு எதை வழிமுறையாக ஆக்கினானோ அதைத்தான் உங்களுக்கும் நல்ல வழிமுறையாக ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நபிமார்கள் அடுத்தது சொல்கிறான். ஒமாவ சைனா பிஹி இப்ராஹிம் ஒய் மூசா ஒய் ஈசா, எல்லாருக்கும் வாக்குனது அவங்களுக்கு தந்திருக்கிறோன்னு சொல்லும் பொழுது அதுக்கு முந்தைய நபிமார்கள் வந்து அவங்களுக்கு சில வழிமுறைகளை கொடுத்துருந்தா அதையும் சொல்லியிருப்பான்ல அல்ல. நூஹ்கிட்ட தான் ஆரம்பிக்கிறான். ஷராலக்கு மின தீனி மாவசா பிஹி நூஹன் ஒமாவ சைனா பிஹி இப்ராஹிம் ஓ மூசா ஓ ஈசா இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், மார்க்கத்தில் பிரிந்துடாதீர்கள் வகி அறிவிச்சோங்கிறான். அப்போ அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து 50வது சூறாவில் 12, 13, 14 கதபத்து கபலகும் கௌமு நூஹின், இவர்களுக்கு முன்னால் நூஹு சமுதாயம் பொய்யாக்கினார்கள். வசாபுர் ரஸ்ஸி ஓ சமூத், ரஸ்ஸு கூட்டத்தார்கள், சமூது கூட்டத்தார்கள், வாது கூட்டத்தார்கள், ஃபிரௌனு இஹ்வான் லூத்து கூட்டத்தார்கள்லாம் பொய்யாக்கினார்கள். அப்போ நபிமார்களை பொய்யாக்கினவர்கள் பட்டியல் வரும்போது முதல்ல பொய்யாக்கினாக சொல்வது யாருன்னு கேட்டால் வந்து நூஹுடைய சமுதாயம்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 51வது சூறாவில் 46வது வசனத்தில் ஓ கௌமு நூஹி மின் கபுலு, இதுக்கு முன்னாடி நூஹு சமுதாயம் பொய்யாக்கினார்கள்னு அவங்கள சொல்லி காட்டுகிறான். அப்போ முந்தி அளிக்கப்பட்ட சமுதாயத்தை பற்றி பேசும்போது 53, 52 வந்து 54, 10, 11, 12, 57, 26 இதுலெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் நூஹு நபியை தான் முதல் ஆளாக காட்டுறான். முந்தைய சமுதாயம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லும் பொழுதும் முந்தைய சமுதாயத்துக்கு வகி அறிவித்தோன்னு சொல்லும் பொழுதும் யாரை சொல்லி காட்டுறான்னா நூஹைத்தான் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து மறுமை நாளில் வந்து மக்கள்லாம் அந்த மகஷரில் தவித்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு நபிகிட்ட போய் உதவி தேடுவாங்க. நீங்களாவது பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அல்லாட்ட பேசுங்க அப்படின்னோன்னு மக்கள்லாம் போய் நூஹு நபிகிட்ட போய் பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, அந்த அவ்வளோ ருசுலிலாக நீங்கள் தான் நபியே, நூஹு நபியே, நீங்கள் மனித குலத்துக்கு நீங்கள் தான் முதல் தூதருங்கிறாங்க. நூஹு நபிகிட்ட போய் இப்போ நூஹு நபிக்கு முந்தைய தூதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டதுனால அது ஒரு கணக்கில் வந்துடுது. ஆனால் நூஹு நபிகிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் தான் பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதருங்கிறாங்க.
அப்போ அந்த தூதர்களில் நூஹ் நபி தான் ஆதமுக்கு அடுத்த ஒரு ஆள், ரொம்ப பெரிய காலமெல்லாம் இருக்கவில்லை என்று அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். அதே மாதிரி வந்து இந்த முழு உலகம் தான் அழிக்கப்பட்டுச்சு என்பதற்கு இன்னும் வெயிட்டான ஆதாரம் என்னன்னு கேட்டால், உள்ளதில் வலிமையான ஆதாரம் 17வது சூறாவில் 3வது வசனம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், நம்மளை எல்லாம் கூப்பிட்றான். யாரை கூப்பிட்றான்? இன்றைக்கு வாழுகிற மக்கள் எல்லாம் கூப்பிட்றான். எப்படி கூப்பிட்றான்னு கேட்டால், துர்ரியத்த மண் ஹமல்னா மானூஹின், நூஹோடு கப்பலிலே சுமத்தி இருந்தோமே, ஏற்றி இருந்தோமே, அந்த மக்களுடைய வழித்தோன்றல்களேன்னு நம்மளை கூப்பிட்றான்ல. அப்போ நூஹூட்ட இருந்தால் வழித்தோன்றல் ஆரம்பிக்குது. நம்மளை முதல்ல ஆதமுடைய மக்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சதுனால அதுக்கு பிறகு எங்கேருந்து மாதிரி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், நூஹோட கப்பலில் இருந்தவங்க, அவங்க வழியாக வந்த சந்ததிகளே அப்படின்னு சொல்கிறாங்க. துர்ரியத்தை மண் ஹமல்னா மானூஹின், நூஹோடு நாம் எந்த மக்களை கப்பலில் ஏற்றி இருந்தோமோ அந்த மக்களுடைய வழித்தோன்றல்களே. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுமே அந்த கப்பலில் காப்பாற்றப்பட்டவங்களுடைய வழித்தோன்றல் தான். ஒன்று நூஹுடைய வழித்தோன்றலாக இருப்பீங்க, அது நூஹ ஈமான் கொண்ட மக்கள் ஏறி இருப்பாங்கல்ல, அவங்க வழித்தோன்றலாக இருப்பீங்க. அப்போ நூஹுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அழிச்சாச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வேறு ஆட்கள்லாம் இருந்திருப்பார்களே ஆனால் அவங்க வழித்தோன்றல்களாகவும் நீங்கள் இருப்பீங்கல்ல. நூஹ் நபி காலத்தில் இன்னும் பல பேர் இருந்திருப்பார்களே ஆனால், அப்போ அவங்க அழிக்கப்படாமல் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் வழியாகவும் மக்கள் பல்கி பெருகி இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது இப்படி சொல்ல முடியுமா? எப்படி எல்லாம் சொல்கிறான்? கப்பலில் யாரை ஏற்றி காப்பாற்றினோமோ அவங்களுடைய சந்ததிகளே நம்மளை கூப்பிட்றான்ல. நம்மளாம் யாருடைய சந்ததியா? ஒன்று நூஹு சந்ததியாக இருப்பீங்க, இல்லை நூஹோட இருந்தார்ல கப்பலில், அவங்க சந்ததியாக இருப்பீங்க. வேறு யாருக்கும் சந்ததிகள் இல்லை. அப்போ இருக்கிற மனித குலம் முழுசுமே நூஹும் நூஹுடைய உம்மத்துடைய வழித்தோன்றல் என்று ஆகும் பொழுது, அப்போ இந்த பூமி வந்து என்ன முழுசாக தான் அழிக்கப்பட்டிருக்கு. முழுசாக அழிக்கப்படும் போது உங்களுடைய கேள்வி ஒன்று வருது, என்ன மற்றவங்கன்னு அப்படி அழிக்கணும்னா மற்றவங்களுக்குலாம் இல்லை, மக்கள் இல்லை. அங்கே மட்டும்தான் மக்களை இருந்தாங்க. எவ்வளோ தூரத்துக்கு கப்பல் வந்து மூழ்கினாலும் சரி, நூஹ் நபி எந்த ஊரில் இருந்தாரோ அந்த ஊர் மக்களை தான் நல்லா அழிக்கிறான். அதுக்கு உள்ள பகுதிகளுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு வந்தாலும் அங்கே நபியும் இருக்கவில்லை, மக்களும் இருக்கவில்லை, யாருமே இருக்கலை. இவர் மட்டும்தான் உலகத்துக்கே தூதராக இருக்கார். எப்படி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக தூதராக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நூஹ் நபியும் உலக தூதர். அவருடைய உலகம் சின்ன உலகம். அவர் உலக தூதரை அனுப்பும் பொழுது அப்போது இருந்த மக்கள் யார் மட்டும்தான்? அந்த நூஹ் நபி பகுதியில் வசித்தாங்கல்ல, அவங்க மட்டும்தான். அப்படிங்கிற வகையில் பார்க்கும் பொழுது நூஹ் நபி அவர்கள் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காலத்தால் ரொம்ப நெருங்கி இருந்திருக்கிறாரு. அவருக்கும் ஆதமுக்கு மத்தியில் எந்த ஒரு தூதருமே வரலை. ஆதமுக்கு அடுத்து வந்த ஒரே தூதர் அவர் தான். அதனால தான் பூமிக்கெல்லாம் உங்களை தூதரை அனுப்பினான் என்று மறுமை நாளில் மகசர் நாளில் மக்கள்லாம் போய் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்கல்ல. ஏன் பூமிக்கெல்லாம் தூதர்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால் வேறு பகுதி இல்லை, அவர் தான் 2வது தூதராக வர்றாரு. அவர் தான் உலகம்ன்றதே அவர் வாழ்ந்த பகுதி மட்டும்தான். அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூஹ் நபி காலத்து வெள்ளப்பெருளை வந்து உலகத்தையெல்லாம் அழித்தது என்பதுதான் சரி. உலகத்தையெல்லாம் ஏன் அழிச்சின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அப்போ உலகத்தில் வேறு பகுதியில் மக்கள் இருக்கலை, இவர் மட்டும்தான் இருந்தார்னு வழங்கிட்டால் குழப்பம் வராது. அடுத்தது வந்து சூரியன் உதிக்காத நாடுகளின் தொழுகை நேரம் மற்றும் நோன்பு நேரங்கள் பற்றி விளக்கம் தரவும். சென்னையிலேருந்து அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு. அதாவது இந்த நம்ம வசிக்கிற பூமியில் வந்து சூரியனை வச்சு தான் நம்ம நேரங்காலத்தை நம்ம தீர்மானிக்கிறோம். நோன்புக்கும் தொழுகைக்கும், நோன்பாக இருந்தாலும் சூரியனை வச்சு தான் என்ன செய்கிறோம்? சூரியன் சந்திரனை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நோன்பு திறக்கிறது சூரியனை வச்சு தான் செய்கிறோம். 5 வேளை தொழுகைகளும் சூரியனை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து சூரியன் மதிக்காத 6 மாதம் பகலாகவே இருக்கும். 6 மாதத்துக்கு சூரியனை உதிக்காது. 6 மாதம் இரவாகவே இருக்கும். அந்த மாதிரி பகுதிகளும் என்ன இருக்கிறது? பூமியில் இருக்கிறது. அப்போ 6 மாதம் பகலாக 6 மாதம் இரவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவன் எப்படி 6 மாதமும் சேர்ந்துக்கிட்டு எப்படி தொழுவான்? 6 மாதம் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்குது, மறையவே செய்யாது. அவன் எப்படி 5 வகை தொழுகையை தொழுகிறது? 6 மாதம் இருட்டாகவே இருக்கிறது, அவன் எப்படி தொழுகிறதுங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வருகிறது. அதுதான் கேட்குறான். சூரியன் உதிக்காத நாடுகளுடைய தொழுகை நேரம் மற்றும் நோன்பு நேரங்கள் பற்றி விளக்கவும் கேட்குறாரு. இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இதுக்கு நமக்கு என்ன தொழுகை நேரம் என்பது சூரியனை வச்சு தான் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சூரியன் உச்சிக்கு வந்ததுலேருந்து சாய்ந்ததில் லொஹரு, நிழல் வந்து 1 மடங்கு வந்தால் அசரு,
சூரியன் மறைஞ்சா மகரிபு, மறைஞ்சதுலேருந்து செம்மாக மறைஞ்சா இஷா, இப்படின்னு சொல்லி தொழுகையுடைய நேரங்கள் எல்லாமே சூரியனுடைய அந்த ஓட்டங்களை அடிப்படையாக வைத்து தான் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஒரு சட்டம் சொல்ல முடியாது, நேரடியாக சொல்ல முடியாது. யாருக்கு 6 மாதம் பகலாகவே இருக்குது, அவன் எப்போ 6 மாதம் சேர்ந்து ஒரு நாள் தான் அவனுக்கு. 6 மாதம் பகலாக இருந்தால் ஒரு வருஷமே அவனுக்கு ஒரு நாள் தான். இப்போ ஒரு நாள் தான் அப்போ ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு நாள் தொழுதா போதும் அவன். ஏன்னு கேட்டால் 6 மாதம் பகலாகவே இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். அப்போ இரவாகவே இருக்கிற இந்த 6 மாதத்தும் சேர்ந்து ஒரு அரை நாள் தான் அது. பகலாக இருக்கிற 6 மாதமும் சேர்ந்து அது ஒரு அரை நாள் தான் அது. அப்போ மொத்தத்தில் ஒரு நாள் அரை நாளில் தான் ஒரு நாள் என்பது ஒரு வருஷமாக நமக்கு வருஷம்னு சொல்கிறோம்ல, ஒரு வருஷம் என்பது அவனுக்கு ஒரு நாள் கணக்கெலாம் வரணும். ஒரு பகல் ஒரு இரவுங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் பகலாகவே இருக்குதா, அது அரை நாள் அவனுக்கு. 6 மாதம் இரவாகவே இருக்குதா, அது ஒரு அரை நாள். 2 அரை நாளும் சேர்ந்து ஒரு நாள். அப்போ ஒரு வருஷமே ஒரு நாளுங்கிற கணக்கில் தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படி தொழுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரசூல்லா காட்டின தொழுகையுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் சூரியன் மறைஞ்சவனு தொழுவு, உதிச்சவனு தொழுவுங்கிற அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் இவங்களுக்கு நம்ம சட்டம் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன தான் செய்வது என்று கேட்டால், இதுக்கு பலவிதமான கருத்துக்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க சூரியன் உதிக்காத பகுதியில் இருப்பாங்கள்ல, அவங்க அவங்களுக்கு அருகில் உள்ள நாடுகளில் எங்கே சூரியன் உதித்து மறைந்து கொண்டு ஒழுங்காக இருக்கிறதோ அந்த நாடு வரைக்கும் போய் அதை கணக்கு எடுத்துக்கிறேன். இவங்க ஒரு கருத்து. இப்போ அந்த துருவ பகுதிகளில் அப்படி இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு 6 மாதம் பகல் 6 மாதம் இரவாக போயிடுது. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி ரஷ்யா இந்த மாதிரி வந்தாங்கன்னு சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய நாடுகள் அருகில் இருக்கிறது. அப்போ அருகில் உள்ள நாடை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் உள்ள தொழுகை நேரத்தை இவங்க கடைப்பிடிக்கலாம். இவங்களுக்கு எப்போதும் சூரியன் இருந்து கொண்டே இருந்தாலும் இவங்களை அருகில் உள்ள சில நாடுகள் என்னவா இருக்கிறது, நம்ம நாடு மாதிரியே சூரியன் டெய்லி உதித்து டெய்லி மறையக்கூடிய நாடு எங்கே வருதுன்னு பார்க்கணும். அதில் எது கிட்டத்தில் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில பேர் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியன் கவுன்சில்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அவங்க ஃபத்வா அப்படி கொடுத்துருக்குறாங்க. இஸ்லாமிக் ஃபிக்கு அகாடமிங்கிறவங்க அவங்க ஃபத்வா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டால், இவங்க இவங்க தங்களை மறந்துடட்டும், எப்போ பார்த்தாலும் பகலாக இருக்குது, இவங்கள தீர்வு செய்ய முடியாது. ஆனாலும் அப்படியே பூமி இறங்கி இறங்கி வந்தாங்கன்னு சொன்னால், எந்த ஊரில் வரும் பொழுது டெய்லி சூரியன் மறைந்து உதிக்கிற நாடு வருகிறதோ அந்த நாடு வந்தவனை அதை நிப்பாட்டிக்கிட்டு அதில் என்ன கணக்குப்படி செய்கிறாங்க, ஆட்சி கணக்குப்படி எடுத்து என்ன செய்யணும், 8 மணிக்கு இஷா, காலை 4 மணிக்கு ஃபஜ்ருன்னு அவங்க போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் உங்கள் நாட்டில் வர்ற 8 மணிக்கு ஃபஜ்ரை தொழுவுங்க, இஷாவை தொழுவுங்க. உங்களுக்கு அருகே உள்ள நாடுகளில் எந்த நாட்டில் எல்லா நாட்களும் சூரியன் உதித்து மறைகிறதோ அருகில் உள்ள நாடு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கவுன்சில்னு ஒரு வச்சுருக்கிறாங்க. அங்கே உள்ள உலமாக்கள்லாம் கூடி அப்படி ஒரு ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிக் ஃபிக்கு அகாடமின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க அப்படி கொடுக்குறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு சூரியன் மறையவே இல்லையா, நீங்கள் மக்காவில் மதினாவை எடுத்துக்கிட்டு போங்க, மதினாவை எடுத்துக்கிட்டு மக்காவில் எத்தனை மணிக்கு சுபு தொழுவுற மணிக்கணக்கில் எத்தனை மணிக்கு சுபு தொழுவுறாங்களோ நீங்கள் அது மாதிரி தொழுவுங்க. மக்காவில் எத்தனை மணிக்கு அசர் தொழுவுறாங்களோ அந்த டயத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க, மக்காவுடைய டயத்தை அவுக்காத்து சொல்லாத அவங்க போட்டுக்கிற வேண்டியதுதான். அப்படி செஞ்சு என்னட்டா அவங்களோட சூரியன் மறைதலை இப்போ பார்த்தாரு சூரியன் தான் இருந்துக்கிட்டு இருக்கு, சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும் இஷா தொழுவாங்க, சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபஜர் தொழுவாங்க. அது மாதிரி சூரியன் இருக்கவே இருக்காது, லொஹர் தொழுவாங்க இருட்டில். அப்போ இருட்டில் லொஹர் தொழுதாலும் அவங்க எதை அடிப்படையாக வச்சுக்கிறவாங்கன்னா கடிகாரத்தை வச்சுக்கிடுவாங்க. எந்த கடிகாரத்தை எடுத்துக்கிடுவாங்கன்னு கேட்டால் அது உம்முல் குரா மக்கா மதீனாவை எடுத்துக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் செலவுகளில் சில அறிஞர்களும் இந்த ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, ஃபத்வாவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது 2 கருத்து. 3வது கருத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணி அதுக்குள்ளே 5 வக்தை நீங்கள் வகுத்துக்கிறங்க. 3 கருத்தை சொன்னாலும் இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல. ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தஜ்ஜால் வருவதை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவன் 40 நாள் தான் பூமியில் அவன் இருப்பான். அவனுடைய இருப்பான்னு அந்த ஆதிக்கம் செலுத்துவான்ல, அநியாயம் பண்ணுவான்ல, அது 40 நாளைக்கு தான் அவன் இருப்பான். அந்த 40 நாளில் எப்படி இருக்கு, 40 நாள் எப்படி இருக்கும்னு கேட்டால், யௌமுன் க சனத்தின், தஜ்ஜால் வருகையுடைய ஒரு நாள் ஒரு வருஷம் போல் இருக்கும். ஓ யௌமுன் க ஷஹரின்,
ஒரு நாள் வந்து ஒரு மாதம் போல் இருக்கும். ஓ யௌமுன் க ஜுமாத்தின், இன்னும் ஒரு நாள் வந்து ஒரு வாரம் போல் இருக்கும். ஓ சாயுர் ஐயாமிகி கையாமிக்கும், அவனுடைய மீதி உள்ள 37 நாட்களும் நம்ம நாளை போலவே இருக்கும். மொத்தம் 40 நாள் தான் அங்கே இருப்பான். அந்த 40 நாளில் ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் அளவுக்கு போகும். பேருக்கு தான் நாள், ஆனால் ஒரு வருஷம் அளவுக்கு நீண்ட நாளாக இருக்கும். இன்னும் ஒரு நாள் வந்து ஒரு மாதம் அளவுக்கு பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு நாள் ஒரு வார அளவுக்கு பெருசாக இருக்கும். மீதி உள்ள 37 நாட்கள் வந்து நம்ம நாள் மாதிரி இருக்கும். சாதாரண 24 மணி நேரம் கொண்டதாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபதாலிக்கல் யௌமுல்லதி கசனத்தின், ஒரு நாள் அளவுக்கு ஒரு வருஷம் அளவுக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த ஒரு நாளில் தக்ஃபீனா ஃபீ ஸலாத்து யௌமின், ஒரு நாளைக்கு உள்ள தொழுகை போதுமா? ஒரு வருஷமாக இருக்குது, ஒரு வருஷமாக இருந்தாலும் ஒரு நாளுடைய தொழுகை எங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்களா, இல்லை வருஷம் அளவுக்கு நீளமாக இருக்குதுல்ல, அது ஒரு நாள் நீ கணக்கெடுக்கக்கூடாது. உக்குதுரு லஹு கதரஹு, அதற்குரியதை கணித்து நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள், கணித்து கணக்கிட்டு கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் பந்தை நம்ம பக்கம் தள்ளிட்டாங்க. அப்போ தஜ்ஜால் வர்றான் ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்னவா இருக்குன்னு கேட்டால் ஒரு வருஷம் அளவுக்கு பெருசாக இருக்குது. பேருக்கு தான் ஒரு நாளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாதம் பகல் 6 மாதம் இரவாக இருக்குன்னு அர்த்தம். 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுன்னா ஒரு நாள் ஆகுது. ஆனால் அது ஒரு வருஷம், அது ஒரு வருஷம் அளவுக்கு உள்ளதாக இருக்குது. அப்போ சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போ ஒரு வருஷம் அளவுக்கு உள்ள அந்த ஒரு நாளில் ஒரு நாள் தொழுகை போதுமான்னு கேட்குறாங்க. பத்தாது, நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள், மற்ற நாட்களை போல் கணக்கிட்டு கொள்ளுங்கள்னு கணிக்க சொல்லிட்டாங்க. அப்போ கணிக்க சொல்லி சொன்னதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி இந்த துருவ பிரதேசங்களில் உள்ள மக்கள் இதை ஆதாரமாக எடுத்துக்கலாம். நம்ம பக்கம் தள்ளிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கணிக்க சொல்லிட்டாங்க. அப்போ கணிக்கிறது என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்களா ஒரு மசோரா பண்ணி, இதை நான் கணித்ததை அவங்க ஏற்றுக்கிற முடியாது, நீங்கள் கணித்ததை அவங்க ஏற்றுக்கிற முடியாது, அவங்களா எந்த ஊரில் இருக்கிறாங்களோ எல்லோரும் மசோரா பண்ண வேண்டியது. நம்ம எப்படி கணிச்சிக்கிடலாம், எப்படி கணிக்கலாம், எப்படி வேணாலும் கணிக்கலாம். 24 மணி நேரத்தை ஒரு மாதிரி கூட கணிச்சிக்கிடலாம். அல்லது அருகில் உள்ள நாடுகளில் எது பக்கத்தில் இருக்கிறதோ, சூரியன் உதிக்கக்கூடிய டெய்லி உதிக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறதோ அப்படி ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டு கணித்தாலும் கணிச்சிக்கிடலாம். அந்த கணித்து கொள்ளுங்கள்னு ஒரு கட்டளையை போட்டதுனால அவங்களா நம்மளாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக கணிப்பாங்க. கூட்டாக மசோரா பண்ணி தான் அவங்க தீர்மானிக்க முடியும். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் கூடி நம்ம எதை எடுத்துக்கிடுவோம், கணிப்பு எடுத்துக்கிடுவோம். 24 மணி நேரத்தை வச்சுக்கிட்டு லோகருக்கு அசருக்கு இவ்வளோ டைம், அசர் டு மகரிபுக்கு இவ்வளோ டைம், மகரிப் டு இஷா இவ்வளோ டைம் அடிப்படையில் கணித்து கொண்டார்களே. ஆனால் எல்லோரும் சேர்ந்து கணித்திருக்கும் போது அதன்படி அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மக்கா மதீனாவை எடுத்துக்கணுங்கிறது மடமையான கருத்து. மக்கா மதீனாங்கிறது கணிப்பில் வராது. மக்கா மதீனாவை எடுத்துக்கணும்னு சில சரப்புகள் பத்வா கொடுத்துருக்குறாங்க. அது உள்ளதிலே ஏற்கத்தகாத ஒரு கருத்து. அதுதான் 2 கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் நேரத்தின் அடிப்படையில் கணித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க, அல்லது அருகில் உள்ள நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அது ஏற்புடையதாக இருக்கிறது. இந்த 2இல் எது உங்களுக்கு உடன்பாடாக இருக்கிறதோ அதன்படி கணித்து அவங்க அதை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுக்குரிய தீர்ப்பு. தெளிவாக இதுக்கு நேரடியாக நம்ம ஆதாரம் காட்ட இயலாது. தெளிவாக இதுக்கு வந்து இப்படித்தான் காட்ட இயலாது. தஜ்ஜாலுடைய விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அனுமதியை வைத்துக்கொண்டு இது தஜ்ஜால் காலத்தில் ஒரு நாளாக இருந்தால் கூட ஒரு வருஷ தொழுகையை தொழுகிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, கணித்து கொள்ளுங்கன்ட்டாங்க. கணிக்கிறத வந்து நம்ம தீர்மானிக்காமல் அந்த மக்களுடைய கணக்கில் விட்டுற வேண்டியது. அவங்க மசோரா பண்ணி என்ன செய்வாங்க, மசோராவில் உத்தரம் ஒத்து வரலன்னா அவரவர் விரும்பணுமான்னு கணிச்சிட்டு போயிட வேண்டியதான், தனிப்பட்ட முறையில் கணிச்சிட்டு போயிட வேண்டியதான். அதுதான் இது விஷயம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.